மாதிரி ஆகணும்ன்றேன். சரி அதுதான் விடு, சொல்ல வரேன். அதான் இந்த 2 நாள் கழிச்சு அதான் நாளைக்கு இதுவா அதில் வந்துட்டு ஃபுல்லா பூஸ்டப் பண்ணிக்கலாம். எனக்கு கேட்டா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ராபின் இதுக்கு மேல எதுவும் பண்ணாரா? ஒண்ணு கேட்டுட்டு பண்ணு. எனக்கு எதுல ஒன்று ஆக்டிவேட் பிடிக்கல தெரியுமா? ஒரு தடவை போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நீ என்னக்கா ஆமா அந்த ஃபேமிலி அபியூஸ் பண்ணுவான் பத்தியில ரகுமான், அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ பேசிட்டு இருக்கிற. எனக்கு அப்பவே எனக்கு பிடிக்காம போயிருச்சு தெரியுமா? பழைய மேட்ரு அதிகமா போகும்டா. கன்னித்தீவு மாதிரி நீங்க பாட்டு போயினே இருப்பீங்க பழைய மேட்ரு. இல்ல அதெல்லாம் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல ரகுமானு இதுல கொடு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. ஓகே அவன் எனக்கு பிரச்சனை வருமா அவன் நின்னா. இல்லடா ராபின், இப்ப நீ ஃப்ரெண்ட்னு சொல்றீடா. அன்னைக்கு இல்லடா இன்னைக்கு ஃப்ரெண்ட்னு சொல்றீல, அன்னைக்கு உன் மார்க் பிக் தானே பண்ணானுங்க. உன் பிக்க வச்சு தானே மார்க் பண்ணி போட்டான். பசங்களே அப்படித்தானே அடிச்சுப்போம். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஜாலியா பண்ணிப்பாங்கடா அவங்க. என்னடா லாஜிக் ஆடா இது ராபின் நீ சொல்றது? அவன் ஃபேமிலி அபியூஸ்லாம் பண்ணிருக்கான்டா அவன். அதுக்கு போய் உட்கார்ந்திருப்பியா மாமா மச்சன் உட்கார்ந்திருப்பியா? அது முடிஞ்சிச்சு விடுங்க, அன்னைக்கே வேணாம்னு சொல்லியாச்சு. அது பர்சனல் ஃபைட் பண்ண வந்தீங்களா இல்ல டாக் பேச வந்தீங்களாடா? ஒரே செகண்ட், அவனோட கோபம் நியாயமானது. அது ஆனா உள்ள என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. வந்துட்டு அந்த அப்படியே பேசுவோம், புரியுதா? சரி அவள்தான். இப்ப 2 டேக் எல்லாம் போட முடியாது, 1 by 1. இல்ல அந்த பாடுங்க ஒரு நாள் போட்டு நிறுத்திடுவானா, நம்மளும் ஒரு நாள் அதுக்கு அடுத்துதான் போடுவோம். அவனுக்கு அப்புறம் அந்த பாடுங்க ஒரு 500K போட்டா நீ 600K போட்டாலே அவன் செத்து போயிடுவான்றான். அவ்வளவுதான் இப்ப மேட்ரு. அந்த பாடி எவ்வளவு போட்டு இல்ல அந்த பாடி எவ்வளவு போட்டு நோட்டை விட்டு போயிரு டாக் வாக்கர்ல தெரிஞ்சிடும். எப்படியா சாவு போறது கிடையாதுங்க. இல்ல ஆல்ரெடி பாதி ஆம கரை ஒதுங்கிச்சு, மீதி ஆம கடல்ல இருக்குது. இன்னும் அதெல்லாம் கூட அந்த ட்வீட்டை டெலீட் பண்ண சொல்லு. நாளைக்கு அவன் தான் ட்வீட்டே போட்டான், டாக நிறுத்திட்டேன். என்ன உனக்கு டெலீட் பண்ணும்? சரி அதான் ஸ்பேஸ்லயே வந்து சொன்னதுனாலதான் நான் வந்து ஸ்பேஸ்ல சொல்றேன், புரியுதா? நான் இல்லன்னா ஓகே இல்ல வந்துட்டு யாராச்சும் ஏதாச்சும் கோவம் வந்து சொல்லுங்க, நான் அங்கேயே பேசிக்கலாம். ஓகேவா? இதுக்கு கோவமெல்லாம் இல்ல ராபின். தேவையில்லாம உன் இஷ்டத்துக்கு பண்ணாதடா இனிமேல. ராபின் கோவம்லாம் கிடையாதுடா. இப்ப பகை அப்படிலாம் கிடையாது. நீ அன்னைக்கு தளபதி மேல செருப்பு வந்ததுக்கு அந்த ஒரு வீடியோ போட்டு இல்ல, அதுல யாரு அவ்வளவு கமெண்ட் பண்ணி வச்சிருந்தா சொல்லு பாப்போம். எதுவுமே பேசாத. பேசிட்டு இருந்தா போயிட்டே இருக்கும். இல்லடா சொல்ல விடுறா கொஞ்சம். இந்த மாதிரி பண்ணாதான் தான் சொல்றேன் அவனை இந்த மாதிரி. சரிதா? எனக்கு பண்ணத என்னன்னு சொல்றா. நான் ஒரு என்ன ட்வீட் போட்டேன் நானு சொல்லு. டேய் அந்த செருப்பு விழுந்ததுக்குன்னு தளபதி மேல விழுந்துச்சுல்ல? ஆமா. அது வீடியோ போட்டிருந்தப்ப எவ்வளவு பேர் டெலீட் பண்றான்னு சொன்னானுங்க நம்ம பசங்க. ஆமா, இங்க வந்து என்ன போட்டிருந்தான், ஸ்மைலி போட்டுட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க அந்த வீடியோவை. சொல்ற கேளு, யூடியூப்ல பார்த்து போட்டது, ஓகேவா? இதெல்லாம் மக்கள் பார்த்தா என்ன நினைப்பானுங்க பாரு. டேய் அந்த டைம்ல ஏன்டா போடுற? அந்த டைம்ல ஏன் போடுறாம? யாராச்சும் போட்டாங்க, நம்ம பசங்க யாராச்சும் போட்டாங்களா அந்த டைம்ல? இம்ப்ரெஷன் வேணும்டா. கேளு, இதெல்லாம் தப்புடா ராபின். ஃபுல்லா கேளு பண்றா, இந்த விஷயம்லாம் தப்புடா. சரிடா ஓகே, நீ கேளு. நீ என்னோட பதில் நீ கேட்கல. மலையாள மனோரமா இருந்து என்ன நியூஸ் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் நான் என்ன காட்டுறேன். அதெல்லாம் போட்டதுனால என்ன போட்டேன், புரியுதா? பாரு இந்த மனுஷன் எப்படி ட்ரீட் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு ஃபியூனரல் அட்டெண்ட் பண்ணி போய் அந்த இதுக்கு போட்டேன். ராபின் அந்த டைம்ல யாருமே அந்த வீடியோ போடலடா, நீ ஒரு ஆளு மட்டும் தான்டா போட்ட. பிஎம்ல இருந்து ஒபிஷியலா பஸ் அனுப்பிச்சோட வந்துச்சு. நீ அவனை பஸ் அனுப்பி ஒபிஷியலாவே அப்படி தலைவனே நீ அடிக்கிறியா? அது எல்லாரும் போட்டதுனாலதான் போட்டேன். நான் பைத்தியாரனா? எனக்கு தெரியாது. இவனை எதுக்கு இவன் எந்த கொஸ்டின் பண்ணாலும் ஆன்சர் கையில வச்சு சுத்திட்டு இருக்கான்டா. ஒரு நிமிஷம் இருடா கலரு. நீங்க பாரு அத பத்தி பேசி போற பிரயோஜனம் இல்ல. இருடா ராபின், உனக்கு என்ன கேட்டு நான் பதில் சொல்றேன். இருடா நீ எதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனம் ராபின் விட்டு கேக்குறா. வாய்ஸ் பிரேக் ஆகுது. டேய் இருடா கேக்குது. ஒரே பார் ஒரு நிமிஷம் இல்ல ராபின் கேக்குதா? நீ இத பத்தி இப்ப நீ இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லடா யாரும். அவ்வளவுதான். நாளைக்கு வந்து டாக் இல்லன்னு வந்து இது பண்ணி அதான் நாளைக்கு போறோம்ல. இல்லடா சேர்த்து வச்சு அடிக்க வேண்டியதாமே. அதுல ஒண்ணும் கவலை இல்ல. அவ்வளவுதான். எப்படி பார்த்தாலும் இல்ல, அதான் எப்படி பார்த்தாலும் ஆமா பிசினஸ் சக்சஸ் தான்.
நான் நான் இங்க ராபினுக்கு சொல்றேன், கீழே இருக்க எல்லாருக்குமே சொல்றேன். நீ ஒரு விஷயத்த இப்ப திரும்பி திரும்பி தோணுன்னு வச்சுக்கோயேன், அது பெருசுதான் ஆகும். இதேதான் சொல்றேன். முடிஞ்சதுன்னா இல்ல முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். போடுறோம், அது ஸ்டாப் ஆயிடுச்சு, அவனும் ட்வீட் போட்டான், விடு அது மேட்டர். டேய் குமரா, இது வந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கிறோம், எவனும் கேக்குற மாதிரிலாம் இல்ல. சரி அதெல்லாம் சரிடா. இப்ப நீ திரும்பி பேசுறதுனால வந்து எதுவும் மாறப்போதா? இல்லடா குமரா, சில விஷயத்த பண்ணு, சில விஷயத்த பண்ணாதான் தான் சொல்றோம் நம்ம போயிட்டு. சரி எனக்கு இல்ல இது வந்து எத்தனை வாட்டி சொல்லிட்ட? ஏதாச்சும் நீ சொல்லு. இல்ல சொல்லு, அவன் சொல்லட்டும். நான் இப்ப என்ன பண்ண தப்புன்ற சொல்லு நீ. இன்னொன்னு இப்ப இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு இப்ப பாக்குறது என்னன்னா, இப்ப எனக்கு ஆவல இல்லத்துக்கு எல்லாம் நேரா போய் இல்ல நேரா போய் திட்டு, இல்ல பிரைவேட் கால் போட்டுங்க, இதோட வச்சுருங்க. ஒரு நிமிஷம் இல்ல ராபினீர் விட்டு விட்டு கேக்குதா? பின்னாடி போய் பேசி அப்புறம் இன்னொருத்தன் பேசுனது கேட்டு சண்டை வந்து அந்த மாதிரிதான் போயினுக்குது நம்ம ஆர்மியிலே. 2 ஆர்மி சண்டை, நம்ம ஆர்மிக்குள்ளேயே 3 சண்டை போயினுக்கு. அதனால இது பேர் ஒருத்தவனை புரியல, இன்னொருத்தவனை கடிக்கிறது கூட ஆமை இருக்குது பேர் முதல்ல. நம்மளுக்குள்ள அச்சுன்னு செத்தாங்க தெவடியா பசங்க தான் என்ஜாய் பண்றானுங்க, தெரிஞ்சு. க்ளோஸ் பண்ணிட்டோம். நீ சொல்லு. நீ அது இல்ல, அவனுக்கு என்ன என் மேல என்ன கோவம் சொல்லு. நான் இப்ப என்ன பண்ண தப்புன்ற நீ சொல்லு. எந்த தப்போ இல்ல, நானே சொல்லிட்டேன். ஆல்ரெடி போட்டோம், விஎஃப்டி போட்டோன்னே நீயே வந்துட்டு இது பண்ணிட்ட. ஓகே, நல்ல இதுதான். அதுக்குள்ள ஒரு கொஞ்சம் விஷயம் நடந்துச்சு, அதெல்லாம் சொல்ல முடியாது, அவ்வளவுதான். புரியுதா? அதெல்லாம் வெளியே வந்தா நம்ம ஆரம்பிக்காது. விடு, வேற எதுவும் கிடையாது. குருவனா நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். நான் இங்க யாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணல, ஓகேவா? குருவனா ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு மேல நான் வேற எதுவும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். அண்ணா வந்து கால் பண்ணி ஓகே, அவ்வளவுதான். சரி, என்ன ஆமா பாடுங்க, ஏதாவது பாட்டு வச்சுக்கிறாங்களா தெரியுமா உனக்கு? அதான் விடு, 11ஆம் தேதி போட்டு பழகுறோம். ஏதாவது பாட்டிலாம் இல்ல இவனுக்கு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க பாட்ல செல்லுபடி ஆகாது நம்ம ஃபேன் பேஸ்க்கு, செத்துருவானுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ராபினே உன் ஃப்ரெண்ட் கொடுவா. அலெக்சா கொடுவா இல்ல இந்த குட்டி கொஞ்சம் ரிமூவ் பண்றா. பாட்டு கிட்டலாம் வச்சிருப்பானே, எப்படி வாங்கி வச்சிருப்பானே கொடுவா பாட்டு வச்சு தயாரா இருப்பானே. அதான் ஏதோ பிளான் பண்ணிருக்கானுங்க. எவ்வளவு வாங்கினா, என்னெல்லாம் பண்றானுங்க, எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பண்றானுங்க, அதெல்லாம் அவனுக்கு சொல்லியிருக்கான் தான். அவன் வந்துட்டு அதுல எல்லாம் இப்போ நமக்கு அது தேவையில்லாதனால நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல. அது வந்துட்டு மேனுவல தான் பண்றானுங்க பசங்க, கொஞ்சம் ஹார்டர் போடுறாங்கடா. உண்மையை சொல்லணும்னா அவனுங்க பாட்ஸ்ன்னு நம்ம கலாய்க்கிறது, ஆனா தூங்காம எல்லாம் இருந்து பண்றானுங்க, புரியுதா? எடுத்து பண்றாங்க. அதுல எல்லாம் அவனுங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். விஜய் ஏதாவது பாசிட்டிவ் டேக்கா இருந்தா ஆமைங்க போட்டு தூங்கிடும். விஜய்க்கு நெகட்டிவ் ஊம்புவாங்க சார். அதாவது கண்ணு வெளியே வந்தா கொட்டையில வந்தா கூட தெரியுது அவனுக்கு. அந்த அளவு டெடிகேஷன். விஜய்னு வந்துட்டா டெடிகேஷன். ஆமா பாடுங்களுக்கு அப்படி ஆயிடும். கரெக்ட், அது உண்மை. இது வெறியா போடுறானுங்க, அப்ரிஷியேட் பண்ணணும் நம்ம. அதுதான் நம்ம யோசிச்சு பாரு, 60K எல்லாம் நைட் போடுறானுங்க, 4 AM எல்லாம் போடுறானுங்க. இல்ல விஎஃப்டி போறது இப்ப 24 hours டேக் தானே, நம்ம போறோம். எல்லாரும் ஒன்னா இருந்து போடுவோம், நம்ம போறோம். ஒழுங்கா பண்ணாதவனீங்க ஒரு இது பெருசா செலிப்ரேட் பண்ண போறீங்கன்னு தலைவா டேகே விட்டானீங்க. 24 hours என்ன தலைவா டேக் என்ன பண்ணாங்க? தலைவா டேக் விட்டுச்சோ அதோட மரியாதை போச்சுடா. தலைவா டேக்ன்றது அது ஒரு படமே கிடையாது நமக்கு. அது நான் சொல்லி புரிய தேவையில்லை, உங்களுக்கே தெரியும், ஓகேவா? எதுவுமே ஒழுங்கா பண்றது இல்லை இங்க. நான் ஓகே, இங்க 10 முறை ஒழுங்கா பண்ணு, நான் அதுக்கு இந்த மாதிரி இறங்குறது தேவை? பண்ணலாம் இந்த வாட்டி. ஆனா முழு போதா ஆனா இல்ல ஆமைங்க வந்துட்டு இல்ல ஆமைங்க என்ன டார்கெட் இருக்குதுன்னு பாப்போம். ஒரு நாளைக்கு இப்படி போடுறாங்க. இல்ல இப்ப நமக்காச்சு டார்கெட் தெரியும், அவங்களுக்கு எவ்வளவு வைக்கிறது என்ன வைக்கிறது டார்கெட் தெரிஞ்ச பிறகு தான் போயிடுவானுங்க ஆமைங்க. இல்ல அவனுங்க எனக்கு முன்னாடியே எனக்கு தெரியும், ஓகேவா? இவனுங்க என்ன சொன்னானுங்க, ஒபிஷியல் டேக் இதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணிட்டானுங்க, இந்த மாதிரி சொன்னானுங்க. ஒபிஷியல் டேக் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க, ஓகேவா? அடுத்த நாள் தான் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணானுங்க. பைத்தியாருங்க அவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவனுங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கானுங்க. கிளாஷ் வர்றதுக்கு மாத்தி தான் ஒபிஷியல் டேக் இப்படி போஸ்ட்போன் பண்ணோம் அந்த மாதிரி. இல்ல ஒபிஷியல் டேக் முன்னாடி இல்ல
தியேட்டர்லயும் காலுக்கு அடியில, அதுவும் சந்தான காலுக்கு அடியில. பாக்ஸ் ஆபீஸ் வேர்ல்டு வைட்லயும் சொல்ல தேவையில்ல. இந்த தெவடியா பசங்களுக்கு இனிமே டேக் போட்டு தான் வைக்கணும்னு பெரிய மேட்டர் இல்ல. ஆனா டேக்னு வந்துட்டா ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்போ வந்துட்டு ஆமா தெவடியா பசங்க சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட தோத்துட்டானுங்க. நம்ம ஃபேன்ஸ் கிட்டயும் தோத்தானத்துக்கு எங்க கொண்டு போய் வைப்பானுங்கன்னு தெரியல. ஆல்ரெடி லெஸ்பியன் போயினுக்குது ஒரு காம்பினேஷன், அதான் ரஜினி விசஸ் அஜித்னு. அந்த பாடுங்க ரெண்டுத்தையும் ஒதுக்கி வச்சிருந்தேன். கோலிவுட்டே பாதி ஒதுக்கி வச்சுக்குது, மீதியும் ஒதுக்கி வச்சிருந்தேன். ஆல்ரெடி அவனுக்கு தோத்துறானுங்களேடா, இதெல்லாம் புதுசா அவனுங்களுக்கு. அதான் என்ன கேட்டா இது கடைசி டாக். ஏன் தெரியுமா இப்ப இல்ல இப்ப ஜில்லா வீரம் எத்துப்பாமே, நீ 3 years ஆஃப் ஜில்லா போட்டா அவனும் 3 years ஆஃப் வீரம் போடுவான். ஏன்னா ஒரே நாள் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் இப்ப நடக்கிறதும். நம்ம என்ன ஆசையாடா அந்த ஆமத்தையுடைய பசங்களோட போயிட்டு டேக் வேற இருக்கணும்னு. 73 வயசு கேள்ட்டு புண்டே ஒருத்த போர் அடிக்குதுன்னு அடிக்கிறோம். அதுவே ஏன்டா அடிக்கிறோன்ற ஒரு ஃபீல் தான். நம்மளுக்கு எல்லாம் ஆமா தேவையாடா, ஆனா ஒரு என்டர்டைன்மெண்ட். அதான் பாடு போடுறதே ஒரு இன்ட்ரெஸ்டா, அது ஒரு லெகசி மாதிரி நம்ம அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கோம். ராபின் ஒண்ணும் இல்ல, அந்த ஏவிஓ ஐடியில வந்து நாளைக்கு டேக்னு இருக்கு பாரு, அந்த போஸ்ட மட்டும் வந்து டெலீட் பண்ண சொல்றா. இல்ல அட்மின் நீ இருந்தா டெலீட் பண்றே. பண்ணிடுறேன்டா. ஆனா இல்ல இவனே கேன்சல் பண்ணிட்டான்ல. ஒன்னு சொல்லணும், நீங்க எல்லாம் சொல்றீங்க வந்துட்டு நான் அதோட பேஜ் அட்மின் இதோட பேஜ் அட்மின் இப்படி இப்படின்னு எல்லாம் நான் வந்து பிட் ரெடி பண்றேன் மாதிரி. நான் எனக்கு இந்த ஐடி பார்க்கவே டைம் இல்லடா இந்த பீஸ் ப்ரோ. ஷாலினி பேர்ல ஒரு ஐடி ஓபன் பண்ணி எனக்கு குடுறா. எனக்கு வேணும். இல்லடா இந்த இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவனிங்களாக இதுல நான் சொல்லிட்டேன், இதுல ஆர்டி பண்ணாதேன்னு. இவனிங்களே பண்ணுவானுங்க. எனக்கு பேரு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க. புரியுது? எப்படி பண்ண முடியும்? நம்ம ஆர்மியில இருக்க நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண எப்படி இருக்கும்? ஒரு கிறுக்கு கூதி பண்ணிட்டு அது வேற விஷயம். நம்ம சைடுல இல்லடா, நம்ம சைடுல ஓப்பனா சொல்றேன், பிரச்சனை இது எல்லாமே இருக்குது. நான் ஒன்னே சொல்றேன், அச்சின் சாவு ஆமான்னு ஏதாவது சண்டை வந்துட்டா அப்பனாச்சும் யூனிட்டியா இருங்கடா. அப்ப சண்டை போட்டு அசிங்கமா இருக்கும். அதான் எனக்கு புரியல. அப்பனாவது யூனிட்டி ஆகுங்கடா. அதான் இந்த அஜித் அடியாவது ஒண்ணு சேருங்கன்றேன். சொல்ற மாதிரிலாம் இல்ல அலெக்ஸ், நம்ம டேக்னா நல்லாதான்டா போடுறானுங்க. எங்கடா டேக் போட்டானீங்க? நான் உனக்கு கேக்குறேன், சரி அந்த வெறி ஏன் நம்ம காட்ட மாட்டேங்கிறீங்க? ஓகே அஜித்னு சொல்லலாம், நீங்க அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் நம்ம தலைவனுக்கு ஒரு கோட் டைட்டிலுக்கு எவ்வளவு உண்மையில இல்ல கோட் டைட்டிலுக்கு நம்ம கம்மியா போட்டோம், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஏன்னா படத்துடைய ஹைப்பை தாண்டி வந்துட்டு நார்மலா யாரும் இந்த டைட்டில் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி நார்மலா வந்து டைட்டில் கூட வந்துட்டு கோட்னு போடுறதா இல்ல கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் போடுறதா மூணு டேக் மாதிரி ஓட்டிருந்தாங்க. ட்ரிபிள் டேக் போச்சு. அதான் சரி கூட பரவாயில்ல, ஒரு தான் கேட்டேன் டீசென்ட்டா போச்சு. இல்லடா இல்ல விடாமுயற்சி விரிஞ்ச முயற்சின்னு ஒரு தேவையா பசங்க தெரிஞ்சிருக்குதுங்க. அதுக்கு எவ்வளவு பரவாயில்ல இது. அதான் சொல்றேன், உண்மையா சொல்றேன். இல்ல உண்மைக்கு என்னன்னா இப்ப நெகட்டிவிட்டிக்கு தான் ரீச்சும் எல்லாமே அதிகம். இப்போ ஓகேவா, பாசிட்டிவ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நெகட்டிவா யாரு ட்ரோல் பண்றாங்களோ அவனுக்கு கொஞ்சம் ரீச் அதிகமா இருக்கும், கொஞ்சம் இதுவா இருக்கும். அதெல்லாம் இருக்கிறதா, என்ன பண்றது, அது ஆயிடுச்சு. ட்ரோல்ஸ் வேற, அந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றதுன்றது அது வேற ஒரு கலை. புரியுதா? அது வன்மம், அது வேற கேட்டகரி, வேற டிபார்ட்மெண்ட். அந்த மாதிரி இருக்கும். சரி ஓகே. இல்லடா இல்லைங்க, இவன் நம்ம ஆர்மியிலே என்ன பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கேன். நான் வந்துட்டு இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். நான் ஒருத்தனை கமெண்ட் கேட்டா இல்ல இப்போ ஒருத்தனை புரியலன்னு இல்ல நீ நேரா போய் ஸ்பேஸ்லயே எங்க வேணா போய் திட்டலாம். பின்னாடி பேசி 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 அது இன்னொருத்தவன் காதுகிட்ட போய் அவன் ட்ரிகர் ஆயிட்டு இது பண்றதா இங்க அதிகமா இருக்குது. அது மட்டும் பண்ணாத. என்ன கேட்டா அது அச்சின் சாவன்றேன். யாரும் இங்க அச்சின் சாவானான்னு இல்ல. இப்ப குமாரனை இப்ப பிடிக்கல இல்ல அது இப்ப எனக்கு அவனு பிடிக்கலன்னா நாங்க இங்கேயே திட்டிப்போம். பின்னாடி போய் பேச மாட்டோம். பின்னாடி போய் பேச மாட்டோம், இங்கேயே திட்டிப்போம். பின்னாடி போய் கண்டென்ட் என்ன தேவைன்னா கண்டென்ட். ஓகேவா, ஒருத்தன் அடிச்சா நமக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட். ஓகேவா, இப்போ ஒருத்தன் அந்த மாதிரி சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க புண்டைங்க, விடு. அதுக்காண்டி நம்ம ஆர்மியே போட்டு அடிக்கிறானுங்க ஒவ்வொருத்தனுங்க. அவனெல்லாம் நம்ம ஆர்மின்னு சொல்லி வச்சிருக்கீங்க. தளபதி டிபி வச்சுன்னு தளபதிக்கு நெகட்டிவ் போறதெல்லாம் தெவடியா தனோன்னு ஓப்பனா சொல்லலாம். தெவடியா தனோன்னு விடு. அதான்டா இல்லடா இப்ப இல்ல நீ இனிமே மத்த ஆக்டர் அடிக்கிறது சப்போர்ட் பண்றது அது வேற. ஓன்னு அதான் சொந்த ஹீரோவை வந்துட்டு இறக்கணும்னு அதை விட பச்சை இது எதுவுமே கிடையாது.
இல்ல ஆமா நம்ம ஆர்மி தான் கேட்டா மிக்சட் ஆகுதுடா அப்பா எல்லாம் ரொம்ப நம்ம பசங்க சொல்றாங்க யாரொருத்தன் போட்டிருந்தா ட்வீட்டு ஒரு பொண்ணை பெட் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம் ஆனா விஜய் ஃபேனை சாட்டிஸ்ஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இதுக்காக நான் ஆமா மாதிரி ரப்பரை வச்சு நடா தெரிய நானும் முடியும் லவாடி பார்த்தேன். கபாலுங்களா சரியான ஏன்னா நம்ம மதுரை ஜங்ஷன். ஆனா இல்லடா என்ன கேட்டா இல்ல நம்ம ஆளுங்க ஏன் தெரியுமா இப்ப ஒரு துப்பாக்கி வந்துட்டா ஒரு கத்தி மாதிரி ஒரு படம் எக்ஸ்பர்ட் கத்தியை வந்துட்டு மெர்சல் தாண்டி வந்துட்டு இந்த மாதிரி போயிட்டே இருக்குது இப்ப மாஸ்டருக்கு அப்புறம் லியோ அந்த மாதிரி வருதா லியோக்கு அப்புறம் தான் எதிர்பார்ப்பான் லியோவோட நல்லா இருக்கணும் கோட்டுன்னு ஆனா ஆமா ஃபேன் எடுத்துங்க வாழ்க்கையில ஒரே ஒரு மங்காத்தா அடங்கோத்தான்னு அதை புடிச்சு ஊம்புவோம் கடைசி வரைக்கும் மங்காத்தா மாதிரி இன்னொரு படம் வரவே வராது அந்த பாட்டுக்கு. ஒரே ஒரு நிமிஷம் இதுல மங்காத்தா வேற ஆக்டர் ஜெய் போட்ட பிச்சை தான் மங்காத்தா நீங்க வேற அதையாவது எத்தானே ப்ரோ கம்னர் ப்ரோ சரி சொல்லு ராபின் தலைவனே சொல்லிட்டாரு சக்சஸ் மீட்ல பிடிக்கலன்னா அவரே அவர் ஏதோ டைலாக் மறந்துச்சு எக்ஸாக்டா லியோ சக்சஸ் மீட் அவரே சொல்லியிருக்காரு ரொம்ப தெளிவுங்க நம்ம பசங்க அந்த மாதிரி அது அவருக்கே தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் பீஸ்ட் இம்பாக்ட் தான் வேற இல்ல பீஸ்ட் நைட் இரவுல அவரும் பாத்துருப்பாரு அதான் அங்க கொண்டாடி இருந்தோம் தெரிஞ்சுன்னு பீஸ்ட் எல்லாம் தூக்கி கொளுத்தி இருக்கணும் கொண்டாடி இருக்கணும் நம்ம தப்பு பண்ணிட்டோம் கேட்டா இல்ல இப்ப கோலிவுட்லயே வந்துட்டு கோலிவுட் அப்படிதான் விஜய்க்கு மட்டும் செப்பரேட் ஒண்ணு இல்ல ஒரு 2 படி மேல தாண்டாலே எதுக்கு தாண்டான்னு கேட்பாங்க விஜய் ஆனா தெலுங்கு சினிமா அப்படி கிடையாது ஏன் கன்னடா சினிமாலாம் சொல்லவே தேவையில்லை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏன் தமிழ்ல ஏத்துப்போமே லவடிக்க பாருங்க அஜித் எல்லாம் எவ்வளவு பணம் கோமாளித்தனம் தெரியும் அவனை கூட ஏத்துக்கிறானுங்க பாதி நம்ம தான் தளபதினா லாஜிக்கா பண்றது ஒண்ணு பண்ணிட்டோம்ல நம்ம வந்துட்டு கிரேட்டஸ்ட் இது மாதிரி ஏதாவது என்ன சொல்றது மெர்சலுக்கு அடுத்து மாஸ்டர் அந்த மாதிரி பெருசா பண்ணும்போது வந்துட்டு தான் இது அஜித் மாதிரி ஒரு படம் கேட்டா எங்க போவானுங்கன்னு தெரியல இப்ப நம்பலாம் சும்மா எல்லாம் கொடுக்க மாட்டாரு தலைவன் ஓகேவா நெல்சனும் சும்மா எல்லாம் கிடையாது அவனுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு அவன் ஃப்ரேம் எல்லாம் பயங்கரமா இருக்கும் ஜெயிலரான் சரி அந்த டாக்டர்ல கேட்டா இல்ல இப்ப நீ ஜெயிலர் வந்துட்டு இல்ல ஜெயிலர் எப்படின்னா 73 வயசு கிழமை நடந்து வர்றது பீஜம் போட்டா ஏத்துனானுங்க நம்ம ஆளுக்கு அப்படி இருக்காது ஆக்ஷன் சீக்வன்ஸ் எதுவும் ஃபைட் சீன் டான்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்பானுங்க பரவாயில்ல இல்ல விபி நிஜமா அவன் வந்துட்டு பண்ணுவான் சம்பவம் வச்சிருப்பான் கரெக்டா ஏதாச்சும் இருக்கும் இல்ல யோசிச்சு பாருங்க எவ்வளவு யோசிச்சிருந்த அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்ற டைட்டிலே வச்சிருப்பானுங்க எவ்வளவு அதாவது அர்ச்சனை கால்பாதி எவ்வளவு இந்த ஃபேன் பாய்ஸ் அவ காட்டிட்டா இந்த ஹேமா ருக்மிணி வந்துட்டு தளபதி விஜய் இளைய தளபதியை மாத்தி தளபதி விஜய்னு மாத்தினதும் அது ஒரு ஃபேன் பாய்ஸும் அதே மாதிரி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அர்ச்சனை கால்பாத்தி கொடுத்த டைட்டில் மாதிரி நான் பாக்குறேன் பாப்போம் என்ன அவுட்புட் எல்லாம் தெரியும் இல்ல 2 பேரு அப்பவும் பிள்ளையாக கூட இருக்கலாம் அதெல்லாம் பயங்கரமா இருக்கும் அந்த ஸ்டண்ட் அந்த உருட்டுலாம் இல்ல எல்லாரும் இது உருட்டுறதா போல அப்புறம் இருக்கட்டும் ஆனா கிளீன் ஷேவ் லுக் 3 வருஷம் கழிச்சு வருது அதான் இல்ல படத்துல நல்லா இருக்கும்டா இந்த ஸ்பைடர் மேனுக்கு எல்லாம் பண்ண விஎஃப்எக்ஸ் கம்பெனி தானே பண்ணுது இவங்க எல்லாம் ட்ரோல் பண்ண இன்னைக்கு வந்து வீடியோல பாத்தீங்கன்னா ஃபுல் க்ளீன் ஷேவ்ல இருக்காரு இன்னைக்கு ஃபுல் ஆகுதுடா ஃபுல் க்ளீன் ஷேவ்ல இருக்காரு இல்ல ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து பாத்தியா அதே மாதிரி இது அதே லுக் ஃபர்ஸ்ட் லுக்ல குட்டி தாடி இருந்துச்சுடா அந்த பையன் லுக்ல இது ஃபுல்லா ஷேவ்ல இருக்கு டிஏஜிங் நல்லா இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த விஎஃப்எக்ஸ் கம்பெனி மேல நம்பி இருக்கு இல்ல தளபதி இருக்கிற எங்க பார்த்தா டிஏஜியே தேவையில்லடான்னு கேட்டேன் இது என்னடா ஜூன் சில பேர் உருட்டி நிக்கிறானுங்க இல்லடா ஜூன் ஆரம்பத்துல இருந்து இந்த ஓவர்சீஸ் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போதைக்கு அதை உருட்டுனே வச்சுக்கலாம் ஏன்னா ஜூன்ன்றது மைண்ட்ல எல்லாரும் போட்டு வச்சுக்கிட்டான் பாப்போம் உனக்கு ஜூன் 13 தான் சொல்றாங்க டென்டேட்டிவ் டேட் மாதிரி இருக்கும் ஒன்னோட பக்ரீத்துக்கு முன்னாடி அதான் பக்ரீத் முன்னாடி கூட தளபதி ஃபீல் ஆகுதாடா இதுவும் கொஞ்சம் சீக்கிரம் வர மாதிரி ஃபீல் ஆகுதா கோட் புரியல கொஞ்சம் ரொம்ப சீக்கிரம் வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது லியோ வேற இல்ல சீக்கிரம் அவுட்புட் வரணும்னு எதிர்பார்க்கறது தப்பு கொஞ்சம் ஏன்னா குவாலிட்டியா வராது ப்ராடக்ட் இந்த கதையில இரு இந்த கதை வந்துட்டு வேலையாவது ஏன் தெரியுமா துப்பாக்கி வந்துட்டு 6 மாசத்துல எடுத்தாங்க தெரிய வந்துட்டு 4 மாசம் கூட இல்ல மெர்சல் 3 மாசம் அப்ப இருக்கிற ஸ்கீம் லியோ எவ்வளவு நேரம் மாஸ்டர் சாரி மாஸ்டர் 3 மாசம் தான் எடுத்தாங்க லியோ இல்ல டைரக்டருக்கு எழுதாங்குது இந்த டேஸ் கணக்கெல்லாம் இல்ல கேட்டேன் லியோ எவ்வளவு இல்ல அலெக்ஸ் மாஸ்டர்ல உனக்கு விஎஃப்எக்ஸ் சரி ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் இல்ல வலிமை 3 வருஷம் எடுத்தான்
விவேகம் 1.5 வருஷம் எடுத்தான். அலெக்ஸ் அவனை எல்லாம் சேர்க்க கூடாது. டேய் இப்போ நான் அதான் சொல்றேன். இல்ல டேய் தல டேய் துப்பாக்கியே கொஞ்ச நாள் தானே டேய் எடுத்தாங்க. அலெக்ஸ் இது யோசிச்சு கேளுடா. இப்போ சொல்லு. மாஸ்டர் தெரியலாம் வந்து ரிலீஸ் டேட் வந்து நெருங்கும் போது தான் சொன்னானுங்க. ஒரு 1 மந்த் முன்னாடி இல்லனா என்னது 2 வீக்ஸ் முன்னாடி அந்த மாதிரி தான் சொன்னானுங்க. இந்த ரிலீஸ் டேட் லியோக்கு சொன்னாங்க பாத்தியா? இல்ல ஏன்னா இல்ல தெரியும் இல்ல தெரியல அது அப்படி. வந்து கொஞ்சம் ஆனா அட்லி வேற இல்ல அட்லி வேற இல்லடா. வெங்கட் பிரபுன்ட்டு ஒரு ரோல் கால்குலேட் பண்ணி நல்லா கொண்டு வந்துரும். மினிமம் கேரண்டி இல்ல வெங்கட் பிரபு வச்சுக்கினேன். ஆனா இந்த இல்ல இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி டவுட் கேள்வி கேட்கும் போது தான் ஒருத்த இந்த ஆமைங்க ஆதுக்கிற வச்சிருந்திருக்கு ஃபயர் வரானுங்க பாரு அந்த மாதிரி ஒருத்த விடணும் அவங்கள தெரியாதா? அடுத்த படம் ஆமைங்களுக்கு ஆதுக்கிற வச்சிருந்தேன் சாவட்டும். பாவமா இருக்கு. கோபி சந்திரன் சொல்றாங்க மார்க் ஆன்டி எங்க போனாலும் அடி கன்ஃபார்ம் அது மட்டும். ஆனா இல்ல லாஸ்டா ஒரு மாசம் தலைவர் தான் சுடுகாட்டு காமிச்சிருந்தானுங்க. அது போனா எரிஞ்சு போச்சு நேரத்தை ஆமைக்கு போட்டு. அலெக்ஸ் ப்ரோ நான் ஒன்று பார்த்தேன். லோகேஷ்க்கு அப்புறம் மென்டலா மாரி செல்வராஜ் லலித் கூட படம் பண்ண போறாருன்னு. இல்ல அது வரைக்கும் தலைவர் உயிரோட இருப்பாரான்னு எனக்கு தெரியாது. கேட்டா பாடி ஏதாவது என்னது பாடி ஷேமிங் டெத் அபியூஸ்னு வானுங்க. அதான் உண்மை ஃபேக்ட் தானே. உண்மை சொன்னாக்கும் வரும் அவ்வளவுதான். இப்ப இல்ல 71 வயசுல வந்துட்டு விஜயகாந்த் இறந்துடுறாரு. யாராவது எதிர்பார்த்தோமா? 73 வயசு ஆகுது. 73 வயசு கிட்ட தலைவருக்கு. யார் அது பேசுனது? அன்பா? நீ எத்தனாவது படிக்கிற? நிதிஷ் இல்ல நிதிஷ் ஹைலைட் என்னன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வாய்ஸ் கேட்டா கூட நான் ஜேசன் சொல்லுவானேடா நான் காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்புறேன் அப்படின்னுவானே. இல்ல இல்ல அவன் அமெரிக்கால ஒரு மாசம் பிரேக் கொடுத்தாங்க. அதனாலதான் காலேஜுக்கு போல. இன்னும் ஒரு 2 வாரம் ஆரம்பிக்கும். 2 மாசம் பிரேக். ஓகே ப்ரோ. ஏன்டா ஷாம அசிங்கப்படுத்துறான். இல்லடா என்னத்தையும் சொல்லுவானே காலேஜுக்கு போனோம் அப்படின்ட்டு. இல்ல உண்மைதான். ஏன்னா இல்ல இன்னும் ஒரு 2 வாரம் இருக்கு. இல்ல இருக்கட்டும் இல்ல பத்தி சரி. இப்போதைக்கு சேலஞ்ச் எப்படின்னா ஒரு நாளைக்கு அந்த ஆமை பாடுங்க போட்டோம். எவ்வளவு போடுறான்னு பாப்போம். 400 அந்த பாடு அந்த பாடுங்க போடுறத விட நீ டார்கெட்டை வச்சு அடி. அது எவ்வளவு சீக்கிரம் அடிக்கிறியோ அவனுக்கு அவ்வளவு சூ தெரியும். அவ்வளவுதான் செத்துருவானுடா அவனுங்க. அதான் ஆனா இல்ல இதுல சோகம் என்ன தெரியுமா? சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட சூத்தடி வாங்கிட்டு உட்காந்துக்கிறவன நான் இன்னைக்கு தான்டா பாக்கேன். மரண சூத்தடி தானே அது ப்ரோ. எனக்கெல்லாம் இல்ல ஆனா உண்மையிலே ஆமாங்க இல்லடா பரபரப்பா ஆரம்பிச்சானுங்க. நான் கூட பார்த்தேன். ஓ சூர்யா ஃபேன்ஸ் லீட் வச்சிருவானுங்கன்னு பார்த்தா அவனுங்க தூக்கி போட்டு குண்டி அடிக்கிறானுங்க. என்னது இது? எங்க போனாலும் அடி வாங்குறானுங்க இப்பலாம். கேக்கல ப்ரோ ராபினே தலைவர் மாதிரி பண்ணின கூடாது. காண்டாயிடும் மைக் லைட்டா விட்டு டேய் நான் எனக்கு சஜஷன் அப்படிதான் காட்டுச்சு. வேணா போட்டுமா வெளியே போட்டுமா? அப்புறம் போட்டா அதான் போடல வெளியே. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் மாதிரி இருக்கு. அலெக்ஸ் ப்ரோ சொல்லு கோட் படம் ஜூன் 13 ரிலீஸ் ஆக போகுது. உண்மையா? ஜூன் 13 எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஓவர்சீஸ்ல இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னதான் இது. ஆனா இப்போதைக்கு தமிழ்நாட்டுல யாருமே அந்த பத்தி பேசவும் இல்ல. இந்தியாலயும் அது பேசல. ஓவர்சீஸ் வந்துட்டு அவங்க சஜஷன் பண்ற டேட்டே தான் பக்ரீத் இதெல்லாம் வச்சு அப்பயே சரி அலெக்ஸ் உன் தாத்தா என்ன ஜூன் பிப்ரவரி 9 ஓடி போயிட்டான். இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. இல்ல என்கிட்ட லால் சலாம் லவர்ஸ் கொண்டாடும் வெற்றி எல்லே போகுது பாரு. லால் சலாம் லவர்ஸ் கொண்டாடும் வெற்றி பிப்ரவரி மாசம் லவர் போவோம். லால் சலாம் காலியா இருக்கும். நேரம் கார்னர் சீட்டை புக் பண்ணி அவ்வளவுதான். தட் இஸ் லைஃப். ஆனா கிளவ உசார் பாத்தியா? பொங்கல் விட்டா என்ன லவரை பிடிக்கிறேன் பேர் போட்டு மாமி. சென்டர் சீட்ல ஜாக் உட்காந்துருப்பான். எவன் பார்த்தா என்ன இருக்கட்டும். ப்ரோ லவ்வர்ஸ்னா ஒரு நல்ல ரொமான்ஸ் படம் பார்க்கணும். இந்த கேழ்வன் காட்சி தாத்தா பார்க்க கூடாது. நீ அங்கதான்டா. இல்ல நீ அங்கதான் வந்து இல்ல ஒரு பிப்ரவரி மாசம் ஒரு நிமிஷம் பிப்ரவரி மாசம் 2022 நினைக்கிறேன் வலிமை ரிலீஸ் ஆச்சு. லவ்வர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்றானுங்க. கூட்டமே இல்ல எல்லாம் போறானுங்க. சூப்பரா மாஸ் கட்டு வரானுங்க. அதே மாதிரி வலிமை மாதிரி இப்ப லால் சலாம் பிப்ரவரி மாசம். நீ வேணா பாரு ஜாக் வந்து கரெக்டா யாராச்சும் இந்த கார்னர் சீட் புக் பண்ணிருந்தாங்க பக்கத்துல போய் புக் பண்ணிட்டு உட்காருவான்.
அந்த எங்க டீமே ஸ்கிரீன் அந்த பக்கங்க. இல்ல ஸ்கிரீன் அந்த பக்கங்க. ஆனா படம் இந்த சைடு தான் தெரியுதுன்னு போறான் அவன். இன்னொன்னு இல்ல அங்க என்ன கதை கேட்டா இல்ல இரு நம்ம நம்ம ஓடுது. இந்த படம் நல்லா இராடி அது இருக்கு. இருக்கட்டும். நம்ம ஆமா டேக் போட்ட பிறகு நம்ம போறனால உளுந்து போடுவானுங்க பாருங்க இந்த வாட்டி. அதாவது சப்பிட்டு போன துணிவை எடுத்துன்னு வந்துட்டு விதவிதமா டிசைன் பண்ணுவான் சார். அதாவது என்னடா போடுவானுங்க துணிவை ராகிங்னு போடுவாங்களா? ராகிங் துணிவு ராகிங் போஸ்ட் 50 ரூபாய் போஸ்ட். விஜய் ஃபேன்ஸ் நேரம் எஸ்பிசி அபிஷியல் போட்டு அட்டாக் பண்ண நினைத்துக்க 210 கோடி 300 கோடி 250 கோடின்னு வரும்னு பார்த்தா போர்டுக்கு அப்புறம் போய் டாக் பண்ண நினைத்துக்க ராகிங் துணிவு ரேஞ்சிங் துணிவு. இது இல்ல எனக்கு தெரிஞ்சு ரியல் வின்னர்னு போட மாட்டானுங்க. ஏன்னா கலாய்க்கிறானுங்கல்ல. ரியல் வின்னர் துணிவு வேற ஏதாவது போடுவானுங்க. வேற என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன பண்ண கூட போட்டா விஎஃப்டி அது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதை கூட போடுவோம் அந்த பாட்டுக்கு அப்புறம். இல்லடா நான் என்ன நினைச்சேன், அவனுக்கு பாட் போடுவானுங்க. சரி எப்படியும் அவனு தயவால ஒரு 1 மில்லியன் தாண்டலான்னு நினைச்சேன்டா. அவனுக்கு நாளைக்கு அவனுக்கு பாட்டும் போட மாட்டானுங்கடா. 100K முச்சிருவானுங்கடா. எனக்கு அதான்டா கடுப்பாகும். இது இன்னும் நல்லா இருக்கு. அந்த பண்றதுங்க என்ன கில்லர்னு 2 ஒருத்தர் தானே. யாரு கில்லரா? இல்ல ஆமா கில்லர். ஏதான் அஜித் ஃபேன் சைடுல கில்லர்னு ஒரு ஒத்தமன் தான். நான் கூட அவனை மதிப்பேன் சில நேரத்துல. ஏடா ஆச்சுன்னு பண்ணிட்டு கேட்டா பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு ஓட்டான் லபடே கபால். இவனுக்கு ஆர்மியில அதுவும் மெயின் ஹெட் அப்படி கில்லர் பாக்குறவன் சுரேஷ் சந்திரா கிட்ட எல்லாம் நிறைய அப்டேட் விடுவான். இவளையும் வலிமை ஃபர்ஸ்ட் லுக்க வந்துட்டு அதான் சுரேஷ் சந்திரா போறது முன்னாடி போடுறான். அதான் போனிக்கு அப்புறம் போறதுக்கு 2 செகண்ட் முன்னாடி அந்த அளவுக்கு வந்துட்டு அவனுக்கு அலெக்ஸ் எஃப்சி வந்து வச்சிருக்கான். எஃப்சி எஃப்சி அவனுக்கு எஃப்சி வந்து வச்சிருக்கானுங்க. பெரிய இல்ல ஹைலைட் என்ன தெரியுமா? 200 எத்தனாவது 500K 500K வந்துட்டு அஜித் ஃபேன்ஸ் இருக்காங்களா ட்விட்டர்ல? அதை நம்பணும் சார் நீங்க. 500K அஜித் ஃபேன்ஸ் ட்விட்டர்ல இருக்காங்கல்ல, சூப்பரா இருக்குதுல்ல. ஆனா சார் வந்துட்டு இல்ல அஜித் ஃபர்ஸ்ட் லுக்கு வந்துட்டு 75K லைக் தாண்ட மாட்டேன். ஏண்டா சூர்யா வந்து ரோலக்ஸுக்கு 100K மேல வச்சிருக்கான், தனுஷ் வச்சிருக்கான் 100K. அலெக்ஸ் இவ்வளவு பாயிண்ட் எல்லாம் பேசக்கூடாது. எனக்கு அதான்டா புரியல இவனுக்கு எதெல்லாம் டைரோன் சேர்க்க. தனுஷே கூடடா கேப்டன் மில்லர்ல ஃபர்ஸ்ட் லுக்ல பாரு தனுஷே கூட இருக்கா. அது ஒரு 100K இல்ல அது இருக்கட்டும். தாத்தா ஏதாவது 100K வச்சிருக்கானா? இல்ல தாத்தா கூட அது ஒரு தேடியா போய் 10K வர்றது பெரிய விஷயம். தாத்தாக்கு ஃபர்ஸ்ட் 100K ஃபாலோவர்ஸ் இருக்காடா. ஏய் என்னடா இது? இருக்கும் பாதி சங்கீஸ் இருக்கும், மீதி வந்து இல்ல பிஜேபி கால்ல விழுந்ததுக்கு நம்ம பசங்க யாருக்கு 20K வச்சானுங்க தெரியுமா லைக்? என்டிடிவிக்கு தெரியாதா? என்டிடிவிக்கு 20K லைக் வச்சானுங்க நம்ம பசங்க. சாரிப்பா சாம் இருக்காருங்க மியூச்சுவல் ரஜினி மியூச்சுவல். ஓ ரஜினி. ஓ அப்பவா தூக்கி போற அடிப்போம். அதான் ஒண்ணு இல்ல தம்பி கோட்டா. சரி ஷாம் தேவாரா பாத்தியா எப்படி இருந்துச்சு? வெரியா இருந்துச்சு அப்படியே. பிடிச்சிருந்துச்சா? தேவாரா நேத்து பார்த்தேன். இன்னைக்கு ஒரு தண்டக்கூதி ஆமைதான் பார்த்தேன். எங்க பார்த்தாலும் கமெண்ட்ல வந்துட்டு டேக் வேர் வரியான்னு கேட்டு இருந்தா எனக்கு அதான் இல்ல நம்ம ஆர்மியில இப்ப என்ன சொல்றது, இன்னைக்கு டேகா நாளைக்கு டேகான்னு வர்ற பிரச்சனை இல்ல. இவனுங்க மைண்ட் செட் எப்படி தெரியுமா? விஜய் ஃபேன்ஸ் பயந்து ஓடுறாங்க. அதாவது பொங்கலுக்கு ஒண்ணு சூத்தச்சா போயிடுவானா? எனக்கு தெரியாம கேக்குறேன். பொங்கல் எனக்கு புரியல. இவனுங்க பண்றது பார்த்தா இந்த வல்லனுக்கு இந்த கேங் பண்ணுவானுங்க பத்தியா அந்த மாதிரி இருக்குடா இவனுங்க பண்றது. அதான் இல்ல கலாய்க்கிறதுக்கு ட்ரெயின்ல ஏறும் தெரியுமா? கூல் படி நம்ம வெச்சு கலாய்க்கறானே இவனுங்க. மக்க கோதி. இன்னொன்னு சன் டிவில லியோ போடுறாங்கடா. டிஆர்பி கொஞ்சம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். பொங்கல் நல்லாதான் இது வரும். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டிஆர்பி நம்ம தான். டிசம்பர் போட்டுறோம்னு நினைக்கிறேன். இந்தி சேட்டலைட் யார் வாங்கிருக்கு? இப்பெல்லாம் ஒரு 4 மாசத்துல அவர் போட்டுறானுங்க. மெர்சல் வந்துட்டு 4வது மாசம் தான் போட்டாங்க டிவில. அக்டோபர் ரிலீஸ் ஆனதுல மெர்சல் லியோ வேற என்னது. இன்னைக்கு அந்த வீடியோ ஒன்னு வந்துச்சுல தளபதி. ஜிகர் தாண்டா டபுள் எக்ஸ் போடுறாங்க சான்ஸ். அது எந்த ஊர்லடா? அது சென்னையிலயா? அது என்னதுடா சென்னை? இன்னைக்கு இது க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு நிறைய கூட்டம் வந்துச்சுல, அது எந்த ஊருன்னு கேக்குறேன். சென்னை ஷூட்.
இல்லடா என்ன கேட்டாங்க இல்ல இதே மாதிரி எனக்கு தளபதி இப்ப ஸ்ரீலங்கா போவார்னு கேட்டுட்டு இருக்காங்கடா நிறைய இல்ல பேரு. ஸ்ரீலங்கா மாஸ்டர் போவாரு. மாஸ்டருக்கு அப்புறம் வெளியே வந்து கை காட்டுறது இப்பதான் பாக்குறேன். இப்பதான்டா லியோ ரொம்ப ஆமாடா. லியோ ரொம்ப சீக்கிரட்டா இருந்தாங்க. வாரிசு ஃபுல்லா தெலுங்கு ஸ்டேட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்ட்டே இருந்தாங்க. ஓ ப்ரோ அந்த வாரிசு ஒரு பிஹைண்ட் தி சீன்ஸ் இருக்குல்ல, விஜயனா கிரிக்கெட் அந்த கிரிக்கெட் சீன் நல்லா இருந்துச்சுப்பா. நல்லா இருந்துச்சு, வாய்ஸ் செம்மையா கியூட்டா. ஆனா இல்ல நான் கூட இல்ல நம்பாலு கிரிக்கெட் ஆடுவாருன்னு பார்த்தா ரெஃப்ரி வேலை பாக்குது. இல்லடா இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்களே, டெய்லி போவானுங்க போல இருக்குது இதுக்கப்புறம் அங்க. டேய் ஆனா இல்ல இவர் வெளியே வந்து கை காட்டுனதே எனக்கு கேட்டா தப்பு. நாளைக்கு இன்னும் ஒரு 10 பேர் நிப்பானுங்க, 20 பேர். அதான் டெய்லி போவானுங்க இதுக்கப்புறம். மாஸ்டர்ல பத்தியா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிருந்தது கூட்டம். செட்டு ஷூட்னால பெரிய அந்த இதெல்லாம் நடக்காது, பெருசா அது ரொம்ப நடக்காது. ஜோலியா இல்ல இத்தனை பேரும் உள்ள சேர்த்ததே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. சேர்க்க மாட்டாங்கடா, சரௌண்டிங்கே சேர்க்க மாட்டாங்க எனக்கு கேட்டா. அது உள்ள வெளியே மாதிரி தான்டா இருக்கு அது. ஆனா நிறைய கூட்டம். பிகில்ல ஒரு பிரச்சனை கேட் பெரிய மாதிரி இருக்கு. பிகில்ல வந்து கேட் உளுந்து பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த ஃபென்ஸ் உளுந்து இதாச்சுல, அந்த மாதிரி ஆக கூடாதுன்னு ஒண்ணு வெளில வந்து கை காட்டு. தளபதி கிளீன் ஷேவ்ன்றது சரிடா அலெக்ஸ், இந்த கிளீன் ஷேவ் ஆஃப்டர் சுறால ஏய் இரா கேக்குதாடா? டேய் அந்த இப்ப கிளீன் ஷேவ் லுக் வந்து அதுலயே டிஏஜிங் பண்றாங்களா திருப்பியும்? ஆமா 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 அதுலயும் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாக்குற லுக் இருக்கிற இப்ப அந்த பாடி கொஞ்சம் ஷார்ட் ஆக்கிட்டு கூட வந்துட்டு இப்ப அப்பா கேரக்டருக்கு தாடி வைப்பாங்கல்ல, தாடி வச்சு கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் எப்படி பார்த்தாலும் ஷேவ் பண்ணணும்டா, வேற வழி இல்ல. டிஏஜி பண்ணா அது பண்ணிதான் ஆகணும். 17ல இருந்து 20 வயசு வரைக்கும் காட்டுறாங்க, அந்த மாதிரி காட்ட போறாங்க நினைக்கிறேன். மாற்றான கதை பண்ணானே நினைக்கிறேன். அப்போ எனக்கு கேட்டா அந்த பெரிய ஒரு கேரக்டர் முடிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஷூட்டிங். டேய் பெரியவரா ஏன்டா விட்டா தலைவர் மாதிரி பண்றீங்க போல, அப்பா மாதிரி. அதான் பெரியவரா லபடே கபால் கம்னர்ரா. தளபதியே பெரியவர்னுங்கறானே. லியோல இருக்கிறத கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு கேட்டா அப்பா கேரக்டர். அப்பா பையனான்னு தெரியல, ஆனா அத சொல்றேன் ஓல்டு கேரக்டர் பாப்போம். ஆனா ரெண்டுமே பிடிச்சது எனக்கு. எங்க ரொம்ப பிடிச்சிக்குது ஓல்டு ரொம்ப எனக்கு இல்ல. ஏன் எங்கனா லியோலயும் ஓல்டா லியோலயும் ஓல்டு பாத்துட்டேன், அதனால இது அதை விட ஓல்டு. அந்த டிஏஜிங் பண்ணி எப்படி பிக் ஸ்கிரீன்ல காமிக்க போறான்னு தெரியல, பாப்போம். ஆனா இல்ல தளபதி ஓல்டா காட்ட இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, அங்க ஒருத்தர் எங்க இருக்கிறதுக்கு தொலை சட்டை போட்டுன்னு ஏர்போர்ட்டா தெரியும். வலிமையில எவ்வளவு விஎஃப்எக்ஸ் தெரியுமாடா? அந்த ஒர்க்லாம் லியோல கூட இல்லடா எனக்கு கேட்டா. வலிமை விஎஃப்எக்ஸ் எல்லாம் என்ன இல்ல அலெக்ஸ், நானே ஆக்சுவலி வலிமை படம் பார்க்கல. ஆனா மூஞ்சிக்கே 1.5 வருஷம் எடுத்திருப்பான்னு கேட்டேன். எல்லாம் அப்பா பையன் நினைச்சிட்டு இருக்கோம், அங்கதான் ட்விஸ்ட். எப்பாடே முதல்ல இது டைம் மிஷினா இல்ல எந்த மாதிரின்னு தெரியல. ஆனா எவனோ ஒருத்தர் சினாப்சிஸ் போட்டிருந்தான் அந்த கோட் ஃபர்ஸ்ட் லுக் வந்துருந்தப்போ. கேக்குறப்போ நல்லாதான் இருந்துச்சு, எதுவும் சொல்லாத தெரியல. இல்ல ஸ்டார் யார் தெரியுமா? டேய் வேணாண்டா லியோக்கு என்னென்ன கதை சொன்னீங்கன்னு ஞாபகம். இல்ல அந்த மாதிரிதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த இது. ரத்த கண்ணீரே வந்துச்சுடா மாஸ்டர்லாம் கேட்டு. அப்பா என்ன உருட்டு மாஸ்டர் ஃபைட் கிளப் அப்படி இப்படி ஆல்டர் ஈகோ என்னமோ சொல்லிட்டு இருந்தானுங்க. கண்ணு தெரியாது தளபதி, கண்ணு தெரியாது காது கேட்காதுன்றானுங்க. ஏய் தளபதிக்கு பேச்சு வராதுன்னு. டேய் என்னடா அது, ஒரு டீசர்ல தான டைலாக் வலைபேச்சு பீஸ்டுக்கு என்ன சொன்னா, அதாவது அபர்ணா தாஸ் வந்துட்டு விஜயோட தங்கச்சி மால்ல மாட்டிக்கினாங்க, இவரு வந்துட்டு சரணு காப்பாத்த போறாரு. என்னடா பண்ணுங்க இது கூட ஓகே ப்ரோ. லியோ டைட்டில் என்ன சொன்னாங்க? குருதி ரத்தம் இதெல்லாம். குருதி புனல் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, குருதி புனல். குருதியா? ஆமா ஆமா. விக்ரம் படத்துக்கு ஏதோ சொன்னாங்கல்ல, அந்த விக்ரமுக்கு கதை ஜெயில்ல போய் யாரையோ ரெஸ்கியூ பண்ண போறாங்க. அதான்டா இல்லடா டேய் கோட் ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது எல்லாரும் அந்த மேவரிக் படமோ இல்ல வேற ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க.
செகண்ட் லுக் வந்தோடனே கை சொல்லிட்டாங்க ரஜினி வந்து கூதியா. டேய் இரரா என்ன சொன்ன? ஏதோ டைட்டில் ஏதோ சொன்னாங்க. ஏதோ சொன்னா ஆனா எனக்கு அதான் ஏதோ ராங்கா தான் வந்துச்சு. இல்ல எல்லாருக்குமே ராங்கா விடுதுன்னா அப்ப அது கரெக்டா தான் சரி தெரியட்டும். இல்ல எப்படியோ ஒரு நாள் கேப் விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பூஸ்ட் அப் பண்ணி நல்லா பெருசா போடுவோம் டேக். அதாவது ஆமையோட டபுள் மடங்கு இருக்கணும். அதுல வந்துட்டு என்ன மடங்கு இப்ப வழக்கமா ஒரு 100K அதிகமா போடணும் எத்தமோ ஒரு ஆமையோட 100K அதிகமா போடுறேன். அப்ப என்னத்தம்மா பண்ணுவான், ஏதாவது சின்னதா கம்மின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து கொஞ்சம் கண்டிப்பா இல்ல கோட்ல வருவான். ஆமை அடிக்கிறதுனா பயங்கரமா போடுவாங்கடா. அதான் இல்ல சொல்றது கேட்டு நம்ம லாங் சரி இன்னைக்கு எதை வச்சு அவனுக்கு டேட் கன்ஃபார்மா சொல்றாங்க? ஜூன் 13. என்ன ஜூன் 13? ஜூன் 13 ரிலீஸா? டேய் இல்லடா ஆல்ரெடி ஸ்பெஷலே சொன்னேன். ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து எல்லாருமே சஜஷன் பண்றது ஜூன் மாசம். அது 13 இதுன்னு தெரியல. ஜூன் மாசம் தான் வந்துட்டு ரிலீஸ் பண்றது வந்துட்டு பிளான். ஆனா இது வரைக்கும் தளபதி படம் ஜூன் மாசத்துல ரிலீஸ் ஆனதே இல்ல. டேய் பழைய படம் இருக்கு. எதுன்னு தெரியல, பழைய படம் இருக்கு. புதுசா அதான் இல்ல துப்பாக்கிக்கு அப்புறம் அந்த மாதிரி ஆனது இல்ல. துப்பாக்கி இதுக்கு அப்புறம் அதுவும் நல்ல வீக்கெண்ட் தான்டா. ஒரு 6 நாள் லீவ் வந்துடா. டேய் என்ன கேட்டா அது பெரிய லீவு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனா ஒரு நல்ல ஒரு டீசென்ட் பக்ரீத் இந்த மாதிரி டீசென்ட்டான லீவ் தான். டீசென்ட். பிப்ரவரி மாசம் லால் தலம் போட்ட மோனிக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. ஓட்டாண்டா பொட்ட 9ஆம் தேதி பிப்ரவரி 9. எனக்கு அதான் புரியல. வழக்கமா பிப்ரவரி ஆமா தானே ஓடுவான், இவருக்கு ஓடுறான்னு பாண்டிக்கு போட்டு வர்றானுங்க. ஆனா இது வரைக்கும் நோட் பண்ணியாடா தளபதி வந்துட்டு டைட்டில் அதான் ஃபர்ஸ்ட் லுக்ல இல்ல ஏதோ ஒன்றுல வந்துட்டு அதான் லால் சலாம் ஓட தியேட்டர்ல நிறைய காண்டம்ஸ் கிடைக்கும்டா. இரு ரிலீஸ் டேட் வந்துட்டு தளபதி மாத்தினதே கிடையாது தெரியுமா? கொரோனா தவிர இத பத்தி தான் ஜாக் பேசிட்டு இருந்தான். ஆமா நம்மால இப்ப ஒரு மந்த் சொன்னாருன்னா அந்த மந்த்ல ரிலீஸ் எனக்கு இல்ல சத்தியமா ஆம்பளன்றது தளபதி கிட்ட இருந்து கத்துக்கலாம். ஓட்டத்தனம்ன்றது இந்த ஆம்பளை கிட்ட இருந்து கத்துக்கலாம். இல்லடா விஷயம் இல்ல விஷால பார்த்து ஓடனா ட்ரிபிள் ஆர பார்த்து ஓடனா இதுல ஹைலைட்டர் உடனே சொல்லுவானுங்க கூட வந்து ஐ படமும் வந்துச்சு அப்படின்னு. ஐ படத்தை பார்த்து ஐ படம் வந்தா பெரியாதான் இல்ல மாட்டுதான் நீ ஃபேன்ஸ் புடிச்சல நிக்க வேண்டியதானே. இன்னொன்றா டேய் ஒரு டீசென்ட்டா ஒண்ணு சொல்றேன். அவனுக்கு சைட்ல பாதி பேர் போயிட்டானுங்க, மீதி பேர் தான் இப்ப இருக்கானுங்க. கொஞ்சம் பேர் பாட்ஸ் போட்டாலும் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் கவுண்ட் அதிகமா வராது. அசால்ட்டா அடிச்சு போட்டு போர் அடிக்குதுன்னு போய் டிவி பார்ப்போம் பேர். சத்தியமா இதான் நடக்கும். என்ன கேட்டா 24 மணி நேரம் நம்ம கஷ்டப்பட்டு போறது நடக்காது. நைட்டே முடிச்சுட்டு வந்துட்டு பார்த்தா பிட்டு படம் பார்க்க போயிடுவோம் பேர். என்ன கேட்டா இல்ல ஆமா என்ன தெரியுமா காட்டதா செதுக்கி ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சா இல்லடா இல்ல ஜாக்கெட் இல்ல செதுக்கி சிலையை கொண்டு வந்து வச்சா வழியில குப்பை குதிய வச்சு நீ வெட்டி ஒரே மெதி கொம்மால இருக்குது. ஜான் 11 6 மணிக்கு அவனுக்கு அதான் டாக் வாக்கர்ல வந்துரும் எவ்வளவு போட்டிருக்கான் பாடுங்கன்னு. அப்புறம் ஜான் 12 6 மணிக்கு வந்துட்டு நம்ம எவ்வளவு போட்டுக்கிறோன்னு வந்துரும். 12 6 மணிக்கு இருக்கு பேர் கூத்து செருப்படுத்தி அடிக்கிறான் பாடுங்கள ஒரு பாடுங்க. நிறைய இருக்கும், ஆத்தர்ஸ் கம்மியா பிரச்சனை இல்லடா. இந்த கண்ட தெலுங்கு பசங்க கிட்ட பாக்கும்போதுதான் டேய் அவனை யோசிச்சிருப்பானுங்கடா. ச்சே விஜய் ஃபேன்ஸ் வந்திருந்தா நம்ம 1 மில்லியன் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நடக்காம போச்சு பாத்தியா? இல்ல நீ ஆமையில பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் போட்டேன்னு தெரிய என்ன போடுறதுன்னு தெரியாது. இப்ப நீ ஒண்ணும் இல்ல நீ விஜய் நல்லா ஆடுறாரு பாடுறாரு ஆஃப்லைனுக்கு நல்லா இருக்குது, பாக்ஸ் ஆஃபீஸர் ரெக்கார்டு இருக்குது, இவளைய விண்டேஜ் சாங் இது எல்லாத்தையும் போடுவேன். அவன் என்ன தெரியுமா மனித கடவுள் மெக்கானிக் 4 ஓட்டை போட்டு ஒரு வேற என்ன போடு 73 வயசு அதான் இல்ல இதுவே விஜய் வந்துச்சுன்னு நேரா போவானுங்கடா. சோரா பிளாப்பு புலி பிளாப்பு குட்டி பிளாப்பு நேரா வரலாறு இருப்பானுங்க சூப்பர் அப்படின்னு இருக்கும். ஆனா நம்ம ஆளுங்க கிட்ட பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, அவனுங்க வந்துட்டு சுறா புலி போடுவானுங்க, நம்ம ஆளுங்க துணி வேதாளம் ரீசெண்டா அந்த எல்லா பத்தியும் வைப்பானுங்க. இல்ல நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, எது வேணாலும் போட்டுக்கலாம். துணிவு கிளைமேக்ஸ் பாருங்க சார். நம்ம விடாமூச்சு கூட தாராளமா போடல, நான் ஒண்ணுங்களே ஒட்டு பண்ணுங்க.
விஎஃப்டி ட்வீட் வந்து 6 hours சென்ட்டான சொல்றான். இல்ல 24 ஒரு hours நிமிஷம் இல்ல இல்ல 6 hours அப்படியே மென்ஷன் பண்ணிருக்கான். சொல்லு. அவன் மென்ஷன் பண்ணிருக்கா. அப்படியா? அப்படியே மென்ஷன் பண்ணலையே. மென்ஷன் பண்ணல 6 hours யாரா பாத்தீங்க? மென்ஷன் பண்ணல. டேய் யாரா வந்தா முன்னாடியே சொல்லுங்கடா, அப்புறம் ஏதாவது ஆயிட போகுது. அது 6 hours இல்ல 6 PM னு போட்டுருக்கான். ஆனா இல்ல இரா 6 PM 6 hours ல லவடேகபல் ரஜினி மாதிரி படிச்சது யாரு? ப்ரோ இல்ல ப்ரோ, சும்மா நோண்ட கூடாது ப்ரோ. நைட் 12 மணி வரைக்கும் நைட் 12 மணி இல்ல ஒரு நிமிஷம் இந்த டேக் வந்துட்டு வாரிசு கிடையாது. பொங்கல் வந்துட்டு இதுக்கப்புறம் இதுவரையும் ஜெயிச்சுதானா இல்லடா இப்ப திருமலை அப்புறம் இந்த கிளாஸ் இதெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துதான் எல்லாமே சேர்த்து நிறைய கண்டென்ட் இருக்கும் போறதுக்கு. திருமலை பொங்கல் இல்ல திருமலை பொங்கல் போக்கிரி தான் பொங்கல். போக்கிரி பொங்கல் ஜில்லா ஹைலைட் என்னன்னா வாரிசுன்னு வரும்போது நம்ம ஃபேன்ஸ் என்னன்னா என்ன ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு அவ்வளவு என்ன சொல்றது ஆக்ஷன் படத்துக்கு இருந்த ஹைப் இல்ல. ஆனா நார்மலா நம்பிக்கை இருந்துச்சு. விஜய் மாஸ் படம் அந்த மாஸ் இருந்துச்சு. ஒருத்த கண்டென்ட் தூக்கின்னு வந்தான் பாரு, அப்பவே எனக்கு மனசு திருப்தி ஆயிடுச்சுடா. ஏன் தெரியுமா, அஜித் கண்டென்ட் படம்னு வந்தாலே அது நமக்கு கண்டென்ட் ஆயிடும். அதனால வந்துட்டு நான் பார்த்தேன் இது நல்லா இருக்கு, இதை வச்சு நம்ம ஓட்டிடலாம். சத்தியமா வாரிசு தனியா வந்திருந்தா நம்ம ஃபேன்ஸே சில பேர் திட்டிருப்பானுங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க வந்துட்டு பழக்கப்பட்டது அப்படி. ஏன்னா பெரிய பெரிய கண்டென்ட்டை பழக்கப்பட்டது. தளபதி ஏன்னா உற்சார் அவர் ஏன் தெரியுமா பாத்துருப்பாரு, இந்த செவிடியா பையன் அடிக்கலையோ வாரிசு போதும் சார். லோகேஷ் கூட்டு பேசிருப்பாரு, வம்சி ஒருத்தன் இருக்கான் பொங்கலுக்கான ஓத்து விட்டுருக்கேன், நீ மட்டும் வதான் அவன் நேரம் வந்து அக்டோபருக்கு நம்ம போய் அவனை தலைவர் ஓத்துடலான்னு. ஆனா போன வருஷம் ரொம்ப பிடிச்ச வருஷம் வச்சு சத்தியமா. ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல நிறைய ஏதாவது பேட்ச் பண்ண இருக்கும். ஆன்லைன்ல மஜாவா இருந்தது. அதான் யோசிச்சு பாரு, ஜான்வரி ஆமஸ் ஆகு, அக்டோபர் மென்டலஸ் ஆகு, அதோ டிசம்பர் அவன கோட்டு படம் ஃபர்ஸ்ட் லுக் ஓடு மச்சா. ஆனா இதுல சோகம் என்னன்னா துணிவும் 4 ஏர்போர்ட் போட்டோ தான் சார். ஒரு பிப்ரவரில லியோ அனௌன்ஸ்மென்ட் எப்படி இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் 2 மாசம் ஜாக்கே அந்த இதுல வருமே அயன் படத்துல ஒரு எலும்பு கூட கிடைக்கல தேவா, ஒரு இட்டு கூட கிடைக்கல தேவா. நானும் பாத்துட்டு இருக்கேன். ஆனா என்னடா சத்தியமா இல்ல துணி வந்துட்டு ஒரு 250 பண்ணிடுவான்னு நினைச்சேன்டா. சரி பரவாயில்ல பையன் ஓட்டு தேர்வானு எப்படியா போய் சந்தில போய் அடி வாங்கினுக்கிறான் பாடு. அந்த புண்டாமாவை நம்ம கிட்ட விட்டனால ஓவர்சீஸ் அவ்வளவாது வந்துச்சு அவனுக்கு. இதுல சோகம் என்ன தெரியுமா, நம்ம ரேவந்த் இருப்பானே தற்கொலை, இவன் வந்துட்டு பாலையா படத்தோட கம்மி போல கலெக்ஷன் ஓவர்சீஸ்ல. அஜித் அவன் கொண்டாடுறான் ஆரம்பிச்சிட்டான். ஆட பாடுங்களான்னு நடுவுல சத்தியமாடா ஆமைய லைட்டா பாவமா பார்த்தேன். கூட கம்பேர் பண்ணாத, அவனுக்கு யூஎஸ்ல நல்ல மார்க்கெட் இருக்கு. யூஎஸ் பாலையான்றத விட தெலுங்கு மார்க்கெட் ஒண்ணும் இல்ல. லியோ வந்துட்டு ஏன் வந்துட்டு வாரிசை விட அங்க நல்லா பண்ணிருக்கான். வாரிசு ஓடைய டப்பு விட லியோ வந்துட்டு தெலுங்கு டப்பு நல்லா இருக்கும். செம்மையா வாய்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். அயர்லாந்து டிக்கெட் ஓபன் பண்ணிட்டாங்க. யாரா அந்த ப்ரொடியூசர் எப்படியா பையன் ஒருத்தர் இது வரைக்கும் பண்ணலாம். எங்க ஊர்ல ஓபன் இல்ல கிரீன் சினிமாஸ் மெயின் தியேட்டர் மட்டும் தான் பண்ணிருக்கான். இது அலெக்ஸ் கேப்டன் மில்லர் ஐலாண்ட்லாம் 10 மணி ஷோ தான். குண்டூர்காரத்துக்கு 9 மணி ஷோ தான். தெலுங்கு படம் தான். ஏன்டா உயிரை வாங்கிக்கிறேன். அதுதான்டா காசி டாக்கீஸ்ல ஐலாண்டுக்கு 9 மணி ஷோ கொடுத்துருக்காங்கடா. வீட்டுல கொண்டு மரமாத்தான அதுக்குள்ள வந்துருச்சா? குண்டூர்காரு தான் பொங்கல் வின்னர். ஆனா இல்ல இல்ல சாமி இல்ல தெரியுமா, எஸ்டர் ஃபேனா யோசிப்பான், அங்க போனா அதுவும் தேவையில்லை இதுவும் தேவையில்லை, ஓ நேரம் இங்க போயிடுவோம். அது ரியல் வின்னர் குண்டூர்காரன். பொங்கல் வின்னர் தான் எதிர்பார்க்கணும். இல்ல இனிமே தெலுங்கு படத்தை சேர்க்க கூடாது. தமிழ்ல வருதா, தமிழ்நாட்டை மட்டும் பார்ப்போம், அது வேற. இல்ல கேப்டன் ஓபனிங் தமிழ்ல ரெண்டுமே நல்லா இல்லையா?
சரி இல்ல டேய் இரான் அந்த ஓபன் சேலஞ்சுன்னு ஒரு ட்வீட் போட்டிருப்பேன். சிபி பண்ணி எல்லாரும் அதை போட்டு விட்டுருங்க. ஏன் தெரியுமா? அதை போட்டுட்டு டாக் வந்துட்டு அந்த டாக் வாக்கர்ல வரும்போது அதை எடுத்து போட்டு சூத்தடிங்க. அந்த பாடுங்க அப்பதான் வந்துட்டு மண்டி போடுவானுங்க. இல்ல போட மாட்டான், போடவே மாட்டான். இல்லைன்னா அவனுக்கு போற ஒரு 400-500 கேக் தான் தேவையாடா. யாரா ஆம்புலன்ஸ் ஓட்டுறது? ஜாக்கே போயஸ் கார்டன்ல ஆம்புலன்ஸ் ஓட்டுன்றதா இந்த தலைவர் ஒருத்தர் பிபி பேஷண்ட் என்னைக்கா இருந்தாலும் போயிடுவாரு. எதுக்கும் வாசல்ல போய் வச்சுக்க, ஹாஸ்பிட்டல் வாசல்ல. சப்போஸ் சீரியஸ்னா கொண்டு போய் உள்ள வை, இல்ல வேணாலும் அங்க மார்ச்சரியில போட்டுரு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போக கூடாது. ஊர் சுத்தன உட்காந்து ரஜினியை வச்சுக்கிது ஒரு படத்துல இருக்க சொல்லுவாரு. தலைவருக்கு ரஜினி சாருக்கு வந்து பிபி மட்டும் இருக்கு, அதனால தான் அந்த 2 கிட்னியும் மாத்திரம் தான் நான் கேள்விப்பட்டேன். ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. ஏப்பா மேல என்னப்பா அந்த டாடா சிம்பிள் எல்லாம் போட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி அபியூசிவ் ஸ்பேஸுக்கு எல்லாம் வர மாட்டேன். ப்ரோ இல்ல உண்மையிலே வந்துட்டு நான் இல்ல ப்ரோ வீட்டுல வந்துட்டு ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கேன், மீன் வளர்க்குறேன் சத்தியமா. ஆனா எனக்கு ஆமை வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ப்ரோ. ஒரு நாள் ஆமை சத்தியமா வளர்ப்பாங்க ஆமை, தெரியுமா? இல்ல எங்க ஊர்ல கிடைக்குது. ஆக்சுவலா நான் தொட மாட்டேன்னு வைக்கேன். அது வந்து எனக்கு இது உனக்கு வேணும்னா பாண்டிக்கே வர இல்ல ப்ரோ இல்ல ஆமை ஃபுட் வந்துட்டு இல்ல ஆமை ஃபுட் என்ன கேட்டா ஃபிஷ் ஃபுட்டோட ரொம்ப கம்மி ரேட் தான். என்ன கேட்டா வளர்க்கலாம், தப்பு இல்ல. எங்க வீட்டுல என்னத்தமா சொன்னாங்க, ஆமை புகுந்த ஊடு விளங்காதுன்றானுங்க. அப்ப விசுவாசம் எல்லாம் ஹிட் ஆகலையா? சத்தியமா ஒரு ஆமை புகுந்த ஊடு விளங்காதுன்றாங்க, வீட்டுல வளர்க்கூடாது. அலெக்ஸ் ப்ரோ இப்ப நீ ஆமிய சொன்னியா அஜித்த சொன்னியா? ரெண்டும் ஒண்ணுதான். இல்ல விக்னேஷ் ப்ரோ கிட்ட என்ன சொல்றேன்னா, ஆமா என்ன ப்ரோ இது என்ன அபியூஸா? ஆமாதான் அதுக்கு இல்ல. ஆனா ப்ரோ என்ன கேட்டா இல்ல ப்ரோ அணில விட ஆமை வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ கிரேட். அதிக வருஷம் வாழ்றது ஆமையா தான் இருக்கும். 300 வருஷம் வாழுமா ப்ரோ அணி வந்துட்டு. என்ன பிரயோஜனம்? ஆனா ஏகே பார்த்தா அடுத்த 10 வருஷம் இருக்க மாட்டேன். ஆமைக்கு அதிகமா முட்டு கொடுத்தவங்களே 2 பேர் தான். ஆக்சுவலா ஒருத்தர் செய்யாறு வாலி, இன்னொன்னு ஒருத்தர் ஒரிசா பாலு. ஒரிசா யார் அந்த பாலு? இல்ல அந்த இது என்னது இப்படிப்பா சொல்றது, இந்த நாம் தமிழர் இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல மேல ஒரு ட்வீட் அனுப்புறேன். மார்னிங் ஷோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்களா? இயர்லி மார்னிங் ஷோ கவர்மெண்ட். இங்க என்ன புடிச்ச மாதிரி பேசுனா அயலானுக்கு வந்துட்டு இயர்லி மார்னிங் ஷோ கொடுத்துருக்காங்க. இயர்லி மார்னிங்னா 9 o'clock. 9 o'clock எப்பறம் இயர்லி மார்னிங் ஆகும்? அதாவது ஃபர்ஸ்ட் ஷோ தான் இயர்லி மார்னிங் போல விடு. இல்ல இல்ல ப்ரோ இல்ல யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலத்துல 4 மணி இயர்லி மார்னிங் டிக்கெட் கேட்டத போயிட்டு 9 மணிக்கு இயர்லி மார்னிங் டிக்கெட். ஆமாடா அதுதான் சொல்ல வரேன். 4 மணி நான் கூட யோசிச்சேன். இல்ல நம்ம வந்துட்டு எப்படி 9 மணிக்கு தூங்கி எழுந்துச்சு போவோம், நம்மளுக்கு முன்னாடியே ஒருத்தன் பாத்துறான்னு பார்த்தா. சரி இந்த கேப்டன் மில்லர் என்ன ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்றானுங்க தெரியலையா? இல்ல இப்ப எங்க ஊர்ல 5 ஷோவா 5 ஷோல என்ன பண்றானுங்க, 3 ஷோ கேப்டன் மில்லர், 2 ஷோ தான் அயலான் கொடுத்துருக்கானுங்க. இல்ல இப்படிதான் போன பொங்கலுக்கும் ஓர வஞ்சனம் பண்ணாங்க. அதான் இல்ல ப்ரோ வாரிசு இல்ல வாரிசு துணி அப்படிதான் கொடுத்தானுங்க. தெரியாதா? இல்ல அது எப்படி தெரியுமா? அதான் வாரிசு துணி பாத்தியா? வாரிசுக்கு வந்துட்டு சின்ன ஸ்கிரீன் கொடுத்துட்டு சின்ன தியேட்டர் கொடுத்துட்டு துணிக்கு வந்துட்டு மெயின் தியேட்டர் கொடுத்தானுங்க. 2வது நாள் என்ன ஆச்சுன்னா அவன் கிடக்குற ஆமா தெவிடி அப்பையன் எல்லாம் போங்க சார் வாரிசுக்கு எல்லாம் போறானுங்க. டிக்கெட் திருப்பி கொடுத்தாங்க. இல்ல ப்ரோ உண்மையிலே ஆனா எனக்கு தெரிஞ்சு சில படம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்லிட்டு 2வது நாள் தூக்கி விட்டுருவாங்க. கண்ணு எதிர்க்க பார்த்தது வாரிசு தான். பேட்ட விசுவாசத்துல கூட பாத்தீங்கன்னா 1 வாரம் கழிச்சுதான் விசுவாசமே மாத்தினானுங்க. 2வது நாள் கூட மாத்தல. வாரிசுலாம் இல்ல நைட் ஷோவே அஜித் டவுசர் கிழிக்கிறானுங்க. எங்கடா ஓடுற புண்டை நில்றாடே. உண்மையில ட்விட்டர்ல வந்துட்டு இல்ல துணிவு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுதா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் வந்துச்சு, எல்லாம் திருப்பி வந்துச்சு அஜித் கடவுளே குத்துறானுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அதான் இதெல்லாம் ரிவ்யூ கேட்டேன். இல்ல இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ அப்படின்னா பாதி பேர் நல்லா இருக்குதுன்னு நானுங்க, மீதி பேர் நல்லா இல்லைன்னு நானுங்க. எனக்கு டவுட் ஒருவேளை செகண்ட் ஹாஃப் நல்லா தருவானோன்னு துணி வெயிட் பண்ணி பார்த்தா பச்சை பச்சையா கேட்கறானு. இல்ல ஜாக்கே எனக்கு எப்படி தெரியுமா, ஏஜிஸ் டி நகர்ல டிக்கெட் இப்ப சந்தோஷமா போவோம்ல, இப்ப நிம்மதியா போய் உட்கார்றா தியேட்டர்ல.
ஏன்னா இல்லடா இல்ல ஆனா படம் முன்னத்த நாள் ரிலீஸ் வரைக்கும் கூட ஒருவேளை நல்லா ஆனா இல்ல இருக்கும் உண்மையிலே சில அப்படின்னு பேருக்கு ஒரு டவுட் இல்ல இருந்தது. அவன் நல்லா இருந்துற மேட்டர் இல்ல. நம்ம வந்துட்டு வம்சி படம் கமர்ஷியல் நார்மலான படம். அவன் கண்டென்ட் ஏதாவது கிளிக் ஆகுமான்னு பார்த்தா கண்டென்ட் ஆகி சூட்டு தம்பிறானுங்க. வில்லனை உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான் சார் அப்படின்றான். வில்லனை உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான் சார் டீச்சர் மாதிரி. இல்ல அலெக்ஸ் மங்காத்தா கனெக்ட்னு ஒரு உருட்டுனானுங்க ஞாபகம் ஐயோ இல்ல நான் கூட நினைச்சேன். இல்ல கடைசியில பேர் என்னன்னு கேட்டா விநாயகர் சொல்லுவான்னு பார்த்தா டார்க் டெவில் சார் போடா தெவிடியா பாயிண்ட் வெளில வரானுங்க. போக மாட்டானுங்க. இல்ல நம்மால எவ்வளவு பரவாயில்லடா. விஜய் பாஸ் இன்டர்வல் பாத்துட்டு வெளில ஜெயில பாப்கார்ன் தொண்ணுக்குறான். அந்த பாடு இன்டர்வல் 4 பேர் கழுத்துல குத்துறான். கேட்டா எமோஷன் சார் ஆவலியே எவன் எமோஷன் ஆனா அந்த பாடி கழுத்துல குத்தனா எவன் எமோஷன் ஆவறான்னு கேக்குறேன். செமையா வச்சாம்பா எச்சுனத் இன்டர்வல்ல. எச்சுனத் என்ன தெரியுமா சார் மாச ஒரு இன்டர்வல் வச்சா இந்த புண்டை மாஸ் காட்ட மாட்டான். இவன் கழுத்துல 10 பேர் குத்துங்க. பாஸ் ரிட்டர்ன்ஸ் அஜித் பண்றதுக்கு அந்த காலை தூக்கி வைக்கிறதுக்கே உனக்கு 4 நிமிஷம் ஆகும். கூட டைலாக் டெலிவரி உங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. காலை தூக்கி வைக்கிறதுக்குள்ள நம்மால கால் தூக்கி வச்சது இன்டர்மிஷன்ல வந்துச்சு. அவன் கால் தூக்குறானா கிளைமாக்ஸ் மேலே இல்லடா இதுல இல்ல வச்சா நம்ம இல்லடா வாட்ச் அவுட் தி பாஸ் ரிட்டர்ன்ஸ் வர அவன் வாட்ச் நீ வந்து தெரியாமலாம் பேசக்கூடாது. ஏன்னு அந்த படத்துலயும் அஜித் சார் வந்து ஒரு இது சேர் ஒண்ணு அந்த மடல் அது என்ன சேர் அது ஒரு கால் தூக்கிட்டு போவோம் அப்படியே. ஒரு கால் தூக்கிட்டு போவோம் அப்படியே. ஆனா உண்மையா சொல்றேன் ஜாக் இல்ல ப்ரோ இல்ல ஒரு டைம் வந்துட்டு இல்ல ஒரு டைம் ஒரு மீன் பார்த்த அந்த டைம்ல வாரிசு டைம்ல என்னன்னா அப்போ வாரிசு டைம்ல பார்த்தா அஜித் ஃபேன்ஸோ அஜித் ஃபேன்ஸோ ரஜினி ஃபேன்ஸோ எப்படின்னா 69 பொசிஷன்ல பண்ணிருந்தானுங்க. அந்த 69 பொசிஷன்ல வந்து விதவிதமா பண்ணிருந்தானுங்க. அப்போ ஒருத்த மீன் போட்டான் என்னன்னா பேட்டை இன்ட்ரோ சீன்ல வந்துட்டு ரஜினி புக்கு வச்சிருப்பான். அஜித்தை வந்துட்டு துணிவு இன்ட்ரோ சீன்ல புக்கு வச்சிருப்பான். எடுத்து போட்டு சேம் ஃப்ரேம் சேம் சூப்பர் ஸ்டார் போட்டானா கீழே ஒருத்த வந்துட்டு டே அந்த பேட்டை கிட்டதான்டா நீ குண்டிடுவாங்க. ஐயோ அத மறந்துட்டேனே. ஓ மை காட் இல்ல இதுல கீழே நம்ம ஃபேன்ஸ் யார் தெரியுமா 2 தேவைய கூட நான் ஓப்பன்டா 2 மாறிட்டு கீழடா. ஆனா ப்ரோ இல்ல நான் ஷாக் ஆனது எங்க தெரியுமா 7 நாள்ல 210 கோடி வந்துட்டு தில்ராஜ் போட்டு சிரிச்சுனுங்கிறான். கோத்தாங்க போனிக்க போரு அரே ஸ்டார்ல இங்க ஃபைனல் கலெக்ஷன் 200 வராது. அதோட போனவன் தான்டா அவன். ஆனா ப்ரோ இல்ல சத்தியமா நான் வாரிசு 6 AM ஷோ கொடுத்துருவானுங்களாட்டு இருக்கு. ஜாக் கிட்ட சொல்லிடுறேன். ஜாக் அதோட எல்லாம் அவர் போகல. அவர் படம் ஷூட்டிங் எடுத்து பொட்டி எப்போ அவங்க பேச்சப் பண்ணாங்களோ அப்பயே ஒரு இதுல ஏகே யார் தெரியுமா போன் பண்ணிருப்பாரு. ஐயா கலெக்ஷன் போடாதீங்க வச்சிருவானுங்க. கலெக்ஷன் போட்டா யாரு வின்னர் இல்ல ப்ரோ உண்மையில இல்ல ஓப்பனிங் வந்துட்டுலாம் இது போடுறாங்கல்ல நம்மளுக்கு ஓப்பனிங் போடல எதுவுமே போடல வாரிசுக்கு. எனக்கு என்னன்னா 3 நாளா கலெக்ஷன் போடல. எங்கடா போனா என்னன்னு பார்த்தா 4வது நாள் 150 கோடின்னு போட்டானா ஆமைய பார்த்தானுங்க இது சரிப்பட்டு வராது உம்பிர வேண்டிதான். அந்த டைம் அப்போ ஏதோ ஒரு அபிஷியல் வந்து கதறிக்கிட்டே இருந்தாங்க. இல்லடா இல்ல நான் ஒரு ட்வீட் அனுப்புறேன் ஏற்கனவே போட்டிருந்தேன். என்ன தெரியுமா யாருப்பா ஆபீஸ் ரூம் பாவா இல்ல ப்ரோ இல்ல ஆபீஸ் ரூம் பேர் என்னது ராகுல் தெரியாதா ராகுல் கம் டு மை ஆபீஸ் அவனேதான் இல்ல அது என்ன தெரியுமா இல்ல தில்ராஜ் வந்துட்டு என்ன போட்டானா 2வது வாரத்துல வந்துட்டு அந்த ஃபைல்ல தளபதி ஃபேஸ் வச்சு 250 கோடி பஞ்சன் போட்டான். இந்த பாட் என்ன பண்றானா நாங்க 500 கோடி அடிக்கிறோம் ஒரு டைலாக் ப்ரோமோ விடுறோம். கீழே ஃபேன்ஸ் எல்லாம் போயிட்டு எப்படியா போயில கலெக்ஷன் ஆனா இல்ல டேய் சத்தியமா இல்லடா அவன் எவ்வளவு உச்சக்கட்ட காண்டான்டா. அந்த டைம்ல செம ஃபன்னா இருந்துச்சுடா. டெய்லி ஃபன்னா இருக்கும்டா. அவன் எவ்வளவு காண்டா இருந்தா ஆபீஸ் ரூமா காட்டுற அட புண்ட கலெக்ஷன் சொல்றியே கவுத்து கட்டுறேன் ஒண்ணும் புரியல. ஆனா ப்ரோ என்ன கேட்டா இல்ல ஒவ்வொரு நாள கதறுவானுங்கடா. ஒரு சரி இல்ல செமையா இருந்துச்சு. நான் வந்துட்டு SVC அபிஷியல் தளபதி சைன் பண்ணும்போது போயிட்டு செக் பண்ண என்னன்னா மகரிஷி படம் தெரியும்ல
மகேஷ் பாபு. அந்த படம் வந்து சரி ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. விக்னேஷ் ப்ரோ ஒண்ணு கேட்கணும். விக்னேஷ் ப்ரோ, அந்த ஸ்வீட்டை நாங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா? வீட்டு சட்டிய நீங்க வந்து ஸ்ரீலீலா போய் ட்ரை அதெல்லாம் வேறங்க. இது வந்து ஸ்பேஸ் இல்ல பத்ரி இல்ல உனக்கு பிடிச்ச ஹீரோயின் எல்லாம் ஆரம்பிக்கும் 7 முடியும். அது என்னன்னு சொல்லு. ஆப்பிள் எல்லுல ஆரம்பிக்க 7 முடியுமா? லட்சுமி ராய் கூட ஐல தான் முடியுது. இல்ல அது யார்? அது ஜாக்குக்கு லத்தாடா லத்தா லத்தா ஜாக், அது ஜாக்கு, அதெல்லாம் ஜாக்குடா. ஜாக் தெரியாதா? இல்ல இல்ல அலெக்ஸ் 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 9ஆம் தேதி இரு, 9ஆம் தேதி போய் நம்மால் ஃபர்ஸ்ட் ஆளா போவாரு. லத்தா ரசிகர் மன்றம். ஜாக் யார் தெரியுமா? கடவுள் இல்ல எல்லாமே எனக்கு சொன்னா உனக்கு என்ன சொல்லுப்ப? இருடா ஜாக் உனக்கு என்ன சொல்லுப்ப? ஜாக் யார் தெரியுமா? இல்ல விக்னேஷ் ப்ரோ அனிமல் படத்துல வராம நான் ஸ்ரீலீலா ஃபேனா போயிடுறேன். ஜாக் யார் தெரியுமா? விக்னேஷ் ப்ரோ என்ன ஓலா இருக்கு? அனிமல் படத்துல வர மாதிரி பெரிய பங்களா வீட்டுல கனவு காணுவான். அதே மாதிரி பெட்ரூம்ல ஒரு கனவு இருக்கும். திடீர்னு பெட்ஷீட் தூக்கி பார்த்தா லத்தா பத்துனுக்குது. அங்க ஆத்தா ஜெயிச்சிருவான். அதேதான். டோட்டல் அபியூஸ். அலெக்ஸ் ஃபேமிலி அபியூஸ் பண்ணிட்டான்னு கதற போறானுங்க கீழ. இதெல்லாம் ஃபேமிலி அபியூஸ்னா ஃபேமிலி அபியூஸ்னா மீனிங்கே தெரிய மாட்டேங்குது. ஃபேமிலி அபியூஸ். சரி விக்னேஷ் ப்ரோ, நான் மழைன்னு சொன்னாங்க உங்க ஊர்ல எல்லாம் மழையா? இங்க மழை. ஆமாங்க, மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு, தூங்கிட்டு தான் இருக்கு. விக்னேஷ் ப்ரோ கடலூர் மலையா? ஆமா மழை. அதான்டா கடலூர் தான்டா மழைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் மழை பெய்யல. நான் பெரிய ரசிக மன்றத்துல இருக்கேன். நான் அந்த ஸ்வீட் சாப்பிடலாமே, தப்பு இல்லையே. சாப்பிடுங்க. டேய் போய் படிங்க வேலைய பார். நான் விக்னேஷ் நான் பாத்தீங்களா எல்லாம் ஒரு போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் விக்னேஷ் ப்ரோ எல்லாரும் இந்த சின்ன பசங்க கெடுக்குறாரா விக்னேஷ் ப்ரோ? நீங்களே நீங்க இதுக்கே எப்படின்றீங்க? பார்கவி ஃபேன்ஸ் கிளப்ல இருக்கோம் ஜாக். இதெல்லாம் என்ன பண்றது? நெக்ஸ்ட் அடுத்து ஏன் கொஞ்சம் டேய் ஆனா இல்லடா டேய் இல்ல அஜித் ஆஃப்ல இருந்து சார்பேட்டா இல்ல இருடா டேய் இருடா ஜாக் அஜித் ஆஃப்ல இருந்து சார்பேட்டா பரம்பரலாம் எடிட் போட்டான்டா. எல்லாம் இதா போச்சு. பரவாயில்ல மாமி, நம்ம போட்டு ஓக்குறோம். பழைய கண்டென்ட் எல்லாம் எடுத்து ஓக்குறோம். என்ன பண்றது? விக்னேஷ் என்ன பர்த்டே அன்னைக்கு இருப்பீங்களா இல்ல கப்பல்ல போயிருவீங்களா? யார் பர்த்டேக்கு? எனக்கா? உங்க பர்த்டே அன்னைக்கு தர படம் ரிலீஸ் ஆகுது. இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, உங்க பர்த்டே டேட் என்ன டேட்? ஏய் ஓ போடு மாமே, கோட்டை இறங்குறோம் கோட்டா. அப்பதான் படம் ரிலீஸ். இல்ல ஒண்ணுடா இல்ல மச்சான் இல்ல இல்ல அந்த இல்ல படம் போறது ஓடி என் பேரு முகேஷ், இதுல சோகன் என்னன்னு ஒண்ணு வரும் தெரியுமா? அந்த மாதிரி பேரு விக்னேஷ், சோகன் என்னன்னா கப்பல்ல மாட்டி போயிரு, படம் பண்ண முடியாது. அதான் பர்த்டே இல்ல பர்த்டே அன்னைக்கு மீன் புடிச்சுன்னு சாப்பிட்டு இருப்பாரு. இதையாவது சொல்ல முடியாது. அவரு எங்க இருப்பாருன்னே தெரியல. அவர் எங்க இருப்பாரோ இல்லையோ, ஆனா அதுக்குள்ள தலைவர் வந்துட்டு எங்க இருப்பாருன்னு எனக்கு தெரியும். என்ன இது அப்போலோ ஹாஸ்பிடல்? ஆனா ஆழ்வார்பேட்டை அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்குடா, அதுல ரஜினி அடிக்கடி போவான். ஆனா நானும் போயிடுவான்னு பார்த்தா அங்க இருந்து போயிட்டு வந்துருவோம். ஒரேடா போவான்னு நினைச்சேன். ஆனா அங்க போனவங்க யாரும் வந்தது கிடையாது. ஜெயலலிதா போயிடுச்சு. ப்ரோ அதுக்கு சீரியஸா இருக்கணும் ப்ரோ. இல்ல அது கிடையாதுடா. இல்ல தர்பார் வந்துட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. தலைவர் வந்துட்டு இன்னைக்கு அட்மிட் ஆயிட்டாரு. நான் கூட நினைச்சேன் ஐயோ தர்பார் லாஸ்ட் படமா இருக்கும் போல, தலைவர் போயிட்டு வர மேலன்னு பார்த்தேன்னு இருந்தா ஏய் இன்னைக்கு தர்பாருக்கு போட்டுருந்தானுங்க பாத்தியா? தர்பாருக்கு இல்ல இல்ல அவனுக்கு போட்டுருந்தானுங்க. 4 years of Darbbar. ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? 4 years of Darbbar போட்டது மேட்டர் இல்ல, 4 நாள்ல 150 கோடி கலெக்ஷனா, ஃபைனல் 200 கோடி தானா. மதம் ஆகுது இல்ல, அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அது கேட்கும்போது இல்ல அலெக்ஸ் மேல பாரு, இவன் பாக்ஸ் ஆபீஸ் சவுத் என்ன போட்டான்? 200 crores போட்டான். நீயாவது ஒரே நாள் 150 கோடின்னு போஸ்ட் போட்டிருந்தாண்டா. அதே போஸ்ட் இல்ல இது கேளுங்க, ஒருத்தன் கேட்டிருக்கிறான் ஹிட்டானு. அவன் மேல தர்பார் இஸ் ஃபிளாப் மூவி இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். என்னடா இது? இல்ல விக்னேஷ் ப்ரோ இல்ல எவனோ நம்ம பையனா. ஆனா இல்ல டேய் என்ன கேட்டா அது ஃப்ளாப். ஒரு படம் இந்த டேட்ல ரிலீஸ் ஆச்சுனா என்ன கேட்டா இல்ல இப்ப தர்பார் வந்து தளபதி தர்பார் 100 கோடி பட்ஜெட் போட்டிருந்தா அந்த படம் ஹிட் படம். உண்மையிலே 200 கோடி பண்ணான்ல. ஆனா இந்த பாடி என்ன பண்ண தெரியுமா? நயன்தாரா புண்டை எவ்வளவு சம்பளம், எப்படியா பண்ணிக்கு எவ்வளவு சம்பளம்.
இதுல முருகதாஸ் கொஞ்சம் சம்பளம், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு படம் வந்துட்டு ஒரு 40 கோடியில எடுத்தான்டா. படம் நாமத்தை போட்டு போச்சு. இன்னொரு விஷயம் அலெக்ஸ், அதுல வந்து ஹீரோயினே ப்ரொடக்ஷன் வேல்யூவே தேவையில்ல கிடையாது. இல்லையா? இல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூவே ஹீரோயினே கிடையாது. தேவையில்ல. நீ வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து அவர் பொண்ணை காப்பாத்துவாரா இல்ல பொண்ணை கொன்னவங்க யாருன்னு பாப்பாரா, அதை காட்டாத. இந்த எங்கெங்கயோ தூக்கிட்டு போயிருப்பாங்க. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயினோட அண்ணன் வந்து கேக்குறதுக்கு இவரோட ஏஜ் என்னன்னு கேக்குறது, இது பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏன்டா போனோன்ற ரேஞ்சுக்கு ஆனா ஆக்கிட்டாங்க. இல்ல ஆனா ஒரு நிமிஷம் இல்ல எனக்கு என்னன்னா உண்மையிலே அந்த தர்பார் ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்துட்டு அதுலயும் அந்த புண்டை மாதிரி மேனேஜ் சொல்றது கேள்வி இல்ல இரிட்டேட்டிங்கா வழக்கமா இருக்கும்டா. முருகதாஸ் இல்ல முருகதாஸ் கதை செகண்ட் ஹாஃப்ல தான் முடியும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்துட்டு அதான் இவன் மும்பைல இருக்கிற வந்துட்டு ட்ரக்ஸ் அந்த பிராத்தல் பண்றவங்க எல்லாரையும் புடிச்சிடறான். சரி இன்டர்வல் என்னடான்னு பார்த்தா வில்லனோட பொண்ணையே ஓத்துறான். வில்ல வந்துட்டு இவனை ஓக்க வரான். இதான் கதையா டே புண்டை. அதுக்கு தான் நான் செகண்ட் ஹாஃப் பார்க்கணும். நான் சூத்த முன்னே வெளில போயிடலாமேடா. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட போயிருந்தா படம் நல்லா இருக்குன்னு இருப்பீங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தனால தான் மொக்கையா இருக்குன்றீங்க. இல்ல அவரோட எந்த இடத்துல இருந்துச்சுன்னா என்ன கேட்டாங்கடா. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நயன்தாரா பாட்டு, நயன்தாரா லவ் சீன்லாம் எரிச்சு புண்டியா இருக்கும், லைட்டா ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அது ஆமா இரிட்டேட்டிங்கா பார்த்தா சரி சீன் பாருங்க. இந்த 70 வயசுக்கு லவ் பண்ணது இல்ல ஆனா விக்னேஷ் ப்ரோ பாத்தியா? இல்ல விக்னேஷ் ப்ரோ அண்ணா தெல ஃபுட்பால் சேலம் பாக்கலையா? நயன்தாரா அண்ணா தெல சார காத்தே தலைவர் குசு இல்ல தலைவர் குசு ப்ரோ. அந்த தர்பார் பத்தி அந்த கதை போயிருந்தா அண்ணாட்டமா பணம் கொடுத்திருப்பானா? நான் ஜெயிலர் ஆடியோ நினைச்சேன். குசு மூட்டை தலைவர் இல்ல நான் கேள்விப்பட்டது அந்த அவரு அவசரமா ஏதோ எடுத்து முடிச்சாருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அந்த இதெல்லாம் தர்பார்லாம் முருகதாச போட்டு ரொம்ப போர்ஸ் பண்ணாப்ல, துப்பாக்கி மாதிரி ஒரு படம் வேணுன்றதுக்காக தான். ஆனா அந்த பீரியட் ஏங்க துப்பாக்கி ஆனா ப்ரோ இல்ல ஒரு ஜெயிலர் சக்சஸ் ஏன்னு இப்ப எனக்கு புரியுது. ஏன்னா தர்பாரோட கேவலமா ஒரு படம் வரும்னா அண்ணாத்தே வருது. கடைசியில 2 படத்தை விட பெட்டரா ஒரு படம் வரும்னா வந்துட்டு ஜெயிலர் வந்தது, புரியுதா? ஏன்னா ரெண்டுமே மக்கு கூதி. இதுல ஹைலைட் என்ன ஜெயிலர் கூதி தான் என்ன கேட்டா. ஆனா மியூசிக் நல்லா இருக்கும். பிஜிஎம் ஜேசன் ப்ரோ துப்பாக்கி மாதிரி படம்னு சொன்னீங்கல்ல? ஆமா அது வந்து ஏற முருகதாஸ் ரஜினி துப்பாக்கின்னு நினைச்சிட்டாரு. அவன மாதிரி ஒரு படம் எடுத்துச்சு துப்பாக்கி. இல்லங்க இன்னொரு படம் ஒண்ணு வந்துச்சு கள்ள துப்பாக்கின்னு. அந்த கள்ள துப்பாக்கியா? ஆமா இல்ல தர்பார்ல வந்துட்டு தலைவர் கன் ஷாட் பண்ற மாதிரி தான் சீன் இருக்குதா? சரி தர்பார்னு வருது எனக்கு ஞாபகம். இந்த ஜாக்கு போயிட்டு காஜி கேவடா நீ அந்த இது நேத்து குரூப்ல ப்ரோ இல்ல ரஜினி பில்லியனா இல்ல அது என்ன தெரியுமா? தாத்தா வந்துட்டு ஒரு சபதம் போடுவாரு, உன்னை நான் ரத்த வெள்ளத்துல குத்தி சாவடி பண்ணான்னு. அதுக்கு என்ன பண்ணுவானா எல்லாரும் வந்துட்டு நெஞ்சில குத்துவாங்க, கழுத்துல குத்துவாங்க. பாடு வயிற்றுல குத்த சொன்னா யாருக்கு குஞ்சில குத்துவானா? போஸ்ட் பண்ண மாதிரி போறத எவனோ போஸ்ட் பண்ண எடுத்து போட்டேன். அது இல்லடா அது கரும. இல்லடா ஜாக் இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? தலைவரே கரெக்டா இருக்குது ஒருத்த இவனை குத்துறா சரக்கு செமையா இருந்துச்சு. அது செமையா இருந்துச்சு. அல்டிமேட் கருமாந்திரம். இன்னொன்னு ப்ரோ இதுல இல்ல இவனாவது பரவாயில்லன்னு இன்னொருத்தவனை பார்த்தா எச்சினோ ரேப் பண்ணிட்டான். அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு, தங்கச்சி 7 நாள் ஆச்சுன்னு. ஐயோ அதெல்லாம் படம் புள்ளியாடா. தயவு செஞ்சு ஆக்சுவலி கமல் படம்க்கு கம்பேக் இருக்கணும். இந்த எச்ச தாயோலி இல்ல என்ன கேட்டா இல்ல பத்திரி என்ன தெரியுமா? எதுக்கும் பய புண்டையாக்குது, வெளியே காட்டிக்காம இருக்கும். இல்ல அவர் ஸ்கிரிப்ட் இல்ல கமல் கிட்ட வந்தா ஏன் நல்லா இருக்கும்னா சுந்தர்சியே வந்துட்டு ஒரு பிட்டு படம் எடுக்கிற ஒரு தாயலிதான். ஆனா அவனே அன்பர்ஸ் எடுத்தானா நான் நம்ப மாட்டேன். ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ ஆனா ஏன்னா நான் ட்வீட்ல பாத்திருக்கேன். இந்த அஸ்வினோத் படம் விக்ரம் வேற ஒரு பெரிய ஆக்ஷன் படம்னு பாத்திருக்கேன். ஸோ லைட்டா ஹோப் இருக்கு. இல்ல ப்ரோ என்ன கேட்டா எச்சினத்து ஃப்ரெஷ் மைண்ட் செட் நல்ல கண்டென்ட் எடுத்து அவன் ஒரு கண்டென்ட் மெட்டீரியலா தர்றான். ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தா எப்படி இருக்கும், ஃபைல் மாதிரி தர்றான். அதான் அவனை எடுத்துன்னு போயிட்டு எனக்கு அம்மா வேணும், எனக்கு தங்கச்சி வேணும், ஒரு தருதல ஒரு தம்பி வேணும், தெவிடியா பையன். என்னடா இது ஃபேமிலி பைக் ரேஸ் வேணும். இதுல வில்ல சம்மடா என்ன கேட்டா ப்ரோ. கிளைமேக்ஸ்ல அவன் வாட்ச் கட்டிக்கிறது கூட எனக்கு தெரியல ப்ரோ. அதாவது தெரியாத ஒரு வில்ல மாஸ்டர் மாதிரி ஒரு படம் இருக்க ட்ரை பண்ணா ஆனா புண்ட மாதிரி இருந்துச்சு. ஆமாண்டா இல்ல இன்னொன்னு ஜாக் விக்னேஷ் ப்ரோ நோட் பண்ணீங்களா? அத
இல்ல இப்ப நீங்க ட்ரக்ஸ வந்துட்டு ஒழிக்கணும்னு ஜேடி வந்துட்டு சபதம் எடுத்துட்டு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த ட்ரக்ஸுக்கு அடிமையா இருக்கிற பசங்களை வந்துட்டு பேசி திருத்திட்டு வில்லனை வந்துட்டு கொன்றுவாரு. நீங்க அப்படியே ஆப்போசிட்டா பார்த்தா இதே வந்துட்டு வலிமையிலையும் பண்ணிருப்பான் பாடு. ஆனா அப்படியே கேவலமா பண்ணிருப்பான் ப்ரோ. ப்ரோ ஆனா அட்லீஸ்ட் மாஸ்டர்ல வந்து விஜய் சேதுபதி மாசா பவானி கேரக்டர் மாசா இருந்துச்சு. இங்க பார்த்தான்னா கேன கூதி புண்ட மாதிரி இருந்த வலிமை கேரக்டர். இல்ல நீங்க நீங்க வேற யார வேணாலும் திட்டுங்க, ஆனா கார்த்தியை திட்டாதீங்க. ஏன்னா அந்த படத்தை வந்து அனாதை படம் மாதிரி போட்டாங்க நிறைய படம் எடுத்து. ஆனா அவரு இல்ல அவரு அந்த வில்லன் அந்த கேரக்டர் அந்த வலிமையில அந்த கார்த்திகேய அவருதான் ஒரு சேனல்ல யூடியூப் சேனல் அதுவும் தமிழ் கத்துக்கிட்டு உட்காந்து ஒரு சேனலா இன்டர்வியூ கொடுத்தாரு. ஊர்பட்ட சேனல் கொடுத்தாரு. ஓகேங்களா? அந்த ஆக்டருக்கு நான் உனக்கு ஒரு சொல்றேன். அந்த வில்லன் கேரக்டர் எவன் டிசைன் பண்ணது மட்டும் தான் உண்மையிலே சத்தியமா வேற யாரு எனக்கு அதுல ஒரே ஒரு டைலாக் எனக்கு அது ஒரே ஒரு டைலாக் பிடிக்கும். ஆனா சொன்னா என்ன ஆம போட்டுருன்றவானுங்க. என்னன்னா அது கிடையாது அந்த அதை தூக்கி வந்து சொல்றீங்கன்னா என்னன்னா பேச எனக்கு போது ஒண்ணு சொல்லுவான், இங்க தப்பு சரின்னு எதுவுமே இல்ல, உன்னை வந்துட்டு ஒரு தப்பு செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்தினா அது சரியாயிடும், நியாயப்படுத்தாம இருந்தா உன்னை தூக்கி போட்டு ஊத்துருவானுங்க. அது உண்மைதான். தப்பு செஞ்சுட்டீங்க நியாயப்படுத்தினா எல்லாம் இருக்கானுங்க. இல்ல படம் எடுத்துட்டு அது வேற விஷயம். அது வேற அதுவே தப்பு தானே. ஒண்ணுங்க ப்ரோ அது எப்படி தெரியுமா, இல்ல இந்த வேலாயுதம் படத்துல அவ்வளவு பெரிய சேத்துல வந்துட்டு தங்கச்சி மோதிரத்தை எடுக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு சிக்கிச்சு வலிமையில. ஒண்ணு இல்ல இது அப்படி ஒரு மொக்கைய படத்தை எடுத்துட்டு இந்தியா பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் இல்ல இல்ல அது தேவையில்ல இரு. இந்த சாம் டோனி ஜேசன் இவங்க எத்தனை பேர் எல்லாருக்கிட்ட ஒரு சேலஞ்ச் தரேன் பத்திரிகை எல்லாருக்கும். அண்ணாத்தையில ஒரு பாசிட்டிவ் சொல்றேன். ஒரு புண்டே இல்ல சார். அண்ணாத்தையில நமக்கு பாசிட்டிவா எல்லாம் இருக்குது, யாருக்கு பாசிட்டிவா கேக்குறேன். இல்ல தேடி பாருங்க ஏதாவது கேட்டா இல்ல பெர்முடா ட்ரையாங்கிள்ல போய் நீங்க கடல்ல கூட குதிக்கலாம். ஆனா இதெல்லாம் யோசிக்க கூடாது, தப்பா. இல்ல இந்த அத்திப்பட்டி சிட்டிசன் படத்துல அந்த அத்திப்பட்டி எல்லாம் உங்களுக்கு ஏதாவது எமோஷன் ஆச்சான்ல சிரிப்பா வந்துச்சு சின்ன வயசுல. அத பார்த்தா பிச்சைக்கார புண்ட மாதிரி இருந்துச்சுடா. என்ன சொல்றேன் இல்லடா எனக்கு இல்ல சத்தியமா ஆரம்பத்துல வந்துட்டு நல்லா பண்ணுவான்டா. அதாவது நாங்க ரொம்ப ஏழைங்க அப்படின்னு எனக்கும் வந்துட்டு ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு. நடுவுல வந்துட்டு அணைய கட்டுற நீ ஏப்ப விட்டு போயிட்டாலோ ஏழை கலெக்டரு அந்த ஆக்டிங்ல சின்ன வயசுல சரி போறது ஆக்டிங் பார்த்தாலே சொல்லு. இதுல வேற கெட்டப்னு ஒண்ணு பண்ண அஜித். என்னடா கெட்டப் இது? அந்த இந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் வந்து அந்த காமெடியா இருக்குல்ல மொல்ல மாதிரி ப்ரோ எல்லாமே ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. சடக்குன்னு ஒரு அலெக்ஸ் ப்ரோ சரி அண்ணாட்ட பாசிட்டிவ் கேட்டீங்க. நான் சொல்லவா ரெண்டு பாசிட்டிவ் சொல்லுவேன். சொல்லு. மீனா கீர்த்தி சுரேஷ். யாரா நான் இல்ல இரு நான் காட்சி தான். ஆனா இந்த அளவுக்கு காட்சி இல்ல. வாட் இஸ் திஸ்? சரி இல்ல விக்னேஷ் ப்ரோ இருங்க. கீர்த்தி சுரேஷ் பதிலா இப்ப கீர்த்தி செட்டி. இப்ப பாசிட்டிவ் சொல்லுங்க. இல்ல இரு மூணு படத்துல லெட்டர் எழுதி வச்சு கழுத்து அறுத்து போம்பாரு அந்த மாதிரி தம்பி அறுத்து போயிரு. எனக்கு வேணாங்க, எதுக்கு இருக்குது? அவரு உடனே நல்லா இருக்குன்றாரு படத்தை. நீ நல்ல படம் தான் பாக்கலாம். இல்ல விக்னேஷ் ஆல்ரெடி அஜித் ஃபேன் காதுல நிறைய ஊழல் ஊத்துறானுங்க, காது ஓட்டையாகுது. இந்த காதுல வேணா சொல்லு ப்ரோ. சரி எல்லாத்துக்கும் அஜித் நடிச்சதுலயே பிடிச்ச படம் ஏதாவது ஒன்று இருக்கும்ல? பில்லா எப்ப கேக்குறீங்க? பழைய படம் எல்லாத்துலயுமே இப்ப 62 படம். எனக்கு வந்து முகவரி தான். வீணா கூட பாதி பரவாயில்ல, மீதி கொஞ்சம். எனக்கு முகவரி தான்டா. சத்தியமா டைலாக்லாம் கிரிஞ்சா. நான் நடிச்ச ஒரு பாட்ட ரெண்டே நல்ல படம்னா பில்லா 1 மங்காத்தா. அத தாண்டி இல்ல 20 வருஷத்துல அவனுக்கு உருப்படியா வந்து ரெண்டே படம் தான். இந்த பில்லா மங்காத்தா மட்டும். பில்லா மங்காத்தா அவ்வளவுதான். இல்ல ஆனா சரி வன்மம் இல்லாம சொல்ற அஜித்தோட கடைசி படம் எனக்கு தோணுதா என்ன இருந்தால் கடைசி நல்ல படம். கடைசி நல்ல படம் அவன் எடுக்கணும்னா மார்க் ஆண்டனியோ அப்புறம் திக்கல் தர மாதிரி ஒரு பிட்டு படம் எடுக்கணும். அதை வந்துட்டு கண்டிப்பா எல்லாரும் ஹிட் ஆகிடுவாங்க. ஒரு 200 கோடி வந்துட்டு தமிழ்நாட்டுல. ஜேசன் உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கு எல்லாருக்குமே சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு வந்து என்ன இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். அது
எதனால பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கல எல்லாருக்கும் பிடிக்கும் ஆமா. உங்களுக்கு பிடிக்கல எல்லாருக்கும் பிடிக்குமா உங்களுக்கு பிடிக்க சொல்லுங்க எனக்கு என்ன ஃபீல்னா நான் இல்ல வேட்டையாடு விளையாட நான் பார்த்தனால எனக்கு அது பிடிக்கல வேட்டையாடு பார்க்காம தான் பிடிக்கும் அந்த படம் என்ன ஓடுச்சுன்னா அலெக்ஸ் அதுல வந்து அஜித் அஜித் மாதிரி ஒரு இருக்க நிமிஷம், மாட்டான்டா சைலண்டா இருக்கான்டா யார் அது ஓடிச்சுன்னது என்ன இருந்தாலும் ஓடலடா என்ன இருந்தாலும் ஓடல இல்லடா என்ன இருந்தாலும் வந்துட்டு இதே மாதிரி பிப்ரவரி மாசம் விட்டு ஓக்க விட்டானுங்க அப்பதான் வந்துட்டு அஜித் ஃபேனை பார்த்து ஒருத்தன் கேட்டான் ஏன்டா வேதாளத்தை ஹிட் ஆகிட்டு என்ன இருந்தாலும் ஃபிளாப் ஆகிட்டு பெட்டல் போறீங்களா என்ன ஃபிளாப் ஆகிட்டானுங்க அதான் நல்ல படத்தை ஹிட் ஆகுனா அது கொஞ்சம் அதான் பெட்டர் ஆனா பெட்டர் அதை கொண்டு போய் இது பண்ணிட்டானுங்க ஆனா இந்த ஆமை இருக்கு ஆரம்பம் கூட ஆரம்பம் எல்லாம் விக்னேஷ் ப்ரோ அந்த லிஃப்ட் சீனை ஹெச்டில டவுன்லோட் பண்ணாரு 1080p ஆரம்பம் ஒருத்தரை பார்க்கலாம் உண்மையா சொன்னேன். ஏய் ஜாக்கே ஹலோ ஜாக்கே ஆனா ஒரு யூனிவர்சல் ட்ரூத் இந்த ஆமைக்கு கரியர்ல 2 ஹிட் ஒன்னு ஜாக்கு ஒன்னு மங்க. டேய் ஜாக்கே ஒரு நிமிஷம் bro, அதாவது இல்ல நண்டு ஏதாவது தேவைப்பா சொல்லு ஜேசன். சரி அலெக்ஸ் போறேன். சரி இத சொல்லுங்க சூர்யா புச்சர் என்ன படம் சூர்யா வந்து அயன் வார் அயன் 24 வந்து எனக்கு அந்த லவ் சீன் தவிர எல்லாமே பிடிக்கும். லவ் சீன் மட்டும் பிடிக்காது. ஜில்லுன்னு ஒரு காதல் சூரரை போட்டு நல்ல படம். ஜெய்பீம் அது ரெண்டும் ஆனா எனக்கு புரியாது. இல்ல சூர்யா நடிச்சதுல கேவலமான படம் எதுன்னு கேட்டா எதற்கும் துணிந்தவன் பசங்க 2 தேவையில்லாத வேலை. என்ஜிகே பிடிக்கல. இது மிச்சம்லாம் ஓகே. மாஸ் என்கிற மாசலவனையாவது 2-3 சீன் ஆனா இல்ல மாஸ் என்கிற மாசல வர மாதிரி டியூக் பைக் ஏத்த நம்மள பறக்க விட்டானதுக்கு செருப்பாலடி ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ ஆமாமா இது ஹிட் தான் ப்ரோ. எந்த படம் என்ன இருந்தாலும் இது ஹிட் தான். அலெக்ஸ் ப்ரோ நான் வந்து ஏதோ ஒரு நிமிஷம் இல்ல ஒரு சரி என்ன இருந்தாலும் இட்டு அப்படின்னு எல்லாம் பேசினா என்ன தெரியுமா ஒண்ணும் இல்ல எல்லாரும் கூகுள்ல போயிட்டு ஷக்கீலா என்ன இருந்தாலும் போட்டு பாரு. ஷக்கீலா என்ன இருந்தாலும் இல்ல இப்ப நான் விக்னேஷ் நாட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா நீங்க படம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அதான் இல்ல ஜாக்கே புரியுதா ஷக்கீலா என்ன இருந்தாலும் நல்லா இருக்குதான். இல்ல இவரு நிறைய பேத்துக்கு பிடிக்கும் அப்படின்னாரு. நான் கூட சரி எனக்கு இல்ல எல்லாத்தையும் தாண்டி கரும்பு பிடிச்ச எண்ணெய் இருந்து இல்ல ப்ரோ ஒரு சொல்றேன் கரும்பு பிடிச்ச எண்ணெய் இருந்தாலும் கொண்டு போய் தெரி கூட கம்பேர் பண்ணுவானுங்க ப்ரோ. எனக்கு அதான் டென்ஷன் ஆயிடும். நீங்க மட போட்டீங்க யாரு நம்ம ரேவந்தே கம்பேர் ரேவந்த் எந்த அளவுக்கு லூஸ் போச்சுன்னா ஒரு தடவை கேட்டேன் தெரிய என்ன இருந்தாலும் கேட்டா இவனுக்கு ஜிவிஎம்க்கு உப்பு போடுவான். ஆனா தளபதி படத்தை கூட ஓவர்டேக் பண்ணி போட்டான். அதாவது தெரியவோட என்ன இருந்தாலும் பிடிக்கும்ட்டு அட பாடே எல்லாம் இப்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அப்பதான் சண்டே இது அந்த அனுஷ்கா போர்ஷன்லாம் நல்லாவே இருக்காது அந்த ஃளைட்ல ஒரு. ஆனா இல்ல ப்ரோ இந்த மேட்டர் தெரியல இல்ல அந்த மூதேவி வாந்தி எடுக்கிறதுக்கு இவங்க கவர் கொடுப்பாங்க. ஈஸ் ஜென்டில்மேன். அதாவது வாந்தி எடுக்கிற பொண்ணுக்கு எல்லாருக்கும் நீ கவரை கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு உனக்கு கவர் ஆயிடும். என்ன ஒரு ஐடியாலஜி பத்தியா ஜிவிஎம்க்கு நல்லா கூட வர்ற புள்ளைய வாந்தி எடுக்க ப்ரோ அது ஜாக் ப்ரோ அந்த வாந்தி இல்ல அனுஷ்கா தின்ட்டு வாந்தி எடுக்கும். அத சொல்லு அது இருக்கணும் முதல்ல அப்பதான் வாந்திக்கெல்லாம் வெளியிடும். சரி இதெல்லாம் இருக்கட்டும். வேதாலும் சொல்ல தேவையில்லை. என்ன கேட்டேன் கலாய்க்கிறத விட வேற அந்த கருமத்தை நான் தியேட்டர்ல வேற பார்த்தேன். ஆனா இல்ல உண்மை இல்ல ப்ரோ உண்மை என்னன்னா நான் ஸ்கூல் வேதாள ஸ்கூல் போச்சுன்னுக்கிறேன். அப்ப இந்த கலைஞர் சாரி இசை அருவி சன் மியூசிக் எல்லாம் வந்துட்டு ஆலமோட்டோல பாட்டு எல்லாமே இட்டு அந்த பாட்டு தான் அப்ப நல்ல இட்டு. நான் வந்துட்டு அந்த லிரிக் எல்லாம் பார்த்து லிரிக் நல்லா இருந்துச்சுரா உண்மையிலே அந்த செம்மையா பண்ணியிருந்தானுங்க. அப்பெல்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு பாட்டு. விஜய் ஃபேன்ஸுக்கே ஆலமோட்டோல பாட்டு பிடிக்கும். வீடியோ வந்துச்சுரா சுடிதார போட்டு நீ திவிடியா போய் ஆடுறா டிவியை மாத்திட்டு போயிட்டு நடுவு பார்த்த இந்த பாட்டு இனிமே கேட்கவே கூடாதுன்னு வாழ்க்கையில. ஆனா அந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு என்ன கேட்டா அனிருத் பாட்டை நல்லா போட்டு கேவலமானதே இந்த பாடுதான். எல்லாம் யாருக்கும் அப்படி ஆனது கிடையாது.
என்ன பீட் என்ன லிரிக்ஸ் ஓட்ட ஒரு குத்து குத்துறோம் நான் தான்டா இனிமேல் அதான் பாத்துது சிலிண்டர் வைப்ரேஷன் தலைவர் வாயில 4 நாய் போகுது. நான் தான் இனிமேல் ஆனா பரவாயில்லையா ஆக்கே கூட. ஆனா இவன உண்மையில தர்பார் இன்ட்ரெஸ்ட் அங்க அப்ப இட்டுதான். ஆனா அந்த இது ஒரு பாட்டு இருக்குங்க, நயன்தார் கூட இருப்பானே தேட பையன், அது மட்டும் கொஞ்சம் கண்டா இருக்கும். ஏடே அந்த ஃப்ரேம் எடுத்து இல்ல அவன் பொண்ணு வந்துட்டு பத்தன இருக்கும் சோஃபால, பாடி இடுப்புல கை போடனா எங்க கை போடணுமா தெரியுமா, அது வேற போட்டு எல்லாம் கேட்டு இருந்தானுங்க. அந்த படத்துல இந்த ரோமான்ஸ் இந்த ஃபேஸ்ல வர்றனாலும் பாட்டு இருக்கு. அது ஆக்சுவலி விக்னேஷ் ப்ரோக்கு வந்துட்டு காலா ரொம்ப பிடிக்கும் போல இல்ல. என்னது காலா? இல்ல காலா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது, நான் சொல்லிருப்பேன். எனக்கு அதான் காலா பார்த்தாலே 4 நாள் பாப்பேன். காலா கன்றாவி இல்ல. என்கிட்ட கபாலே காலான்னு கேட்டா நான் கபாலின்னு போயிடுவேன். அதாவது பாதி பார்க்கலாம், ஏதோ பட்ஜெட் அந்த மாதிரி நல்லா பாக்கலாமா கொழுப்பியா வாத்துப்பியான்னு கேக்குறேன். சாம காலாக ஃபயர் விடுவான் சொல்லு. இல்லடா கபாலி ஒண்ணு பாக்குற மாதிரி இருக்கும். இல்ல என்ன கேட்டா பாரஞ்சித்து பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா, நெருப்படா நெருங்கடான்னு ஒரு பாட்டு எங்க பார்த்தாலும் இட்டு, அங்க எங்க லெவலும் இட்டு. அந்த பாட்டை என்ன பண்ணிட்டானா கிளைமேக்ஸ்ல இந்த தேவடியா பையனுக்காக கிளைமேக்ஸுக்கு அப்புறம் பாட்டு வச்சிட்டான். என்ன கேட்டா அந்த டோனிலி சாம்ராஜ்யம் அழியும் போது அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சது. இந்த பாடுக்கு பாட்டுக்காக தான் பொண்ணை கூட்டுன்னு போயிட்டு கீழே வச்சுக்கிட்டு அதான் அவன் கூடுவான், ரஜினி தேவடியா பையா அவன் பொண்ணை வச்சுக்கிறேன் வேணா வந்து ஒருத்த கூட்டுன்னு போடான்னு. அப்புறம் தான் அந்த பாட்டு வரும். தேவையில்லாத பாட்டு என்ன கேட்டேன். அந்த படத்துல ஒரு உருப்படியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, டைகர்னு ஒருத்தர் இருப்பான், போயிட்டு கடைசியில ரஜினி கபாலில டைகர்னு ஒருத்தர் இருப்பான், கிளைமேக்ஸ்ல ரஜினி போய் ஒத்துட்டு வந்துருவான், சுட்டுருவான். ப்ரோ இப்போ ப்ரோ நான் எல்லார்ட்டும் ஒன்று சொல்றேன், எல்லாரும் கண்ணு முருங்க. ஜெயிலர் உக்கும் பாட்டு இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும்? உக்கும் பாட்டு எல்லாம் சொல்ல முடியாது. அனிருத் இல்ல அப்படி கேட்க கூடாது. அனிருத்துக்கு பதிலா டிமான் இருந்தான். ப்ரோ அந்த கிளைமேக்ஸ்ல பிரி சீன் இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸ்ல அநாத பேசுறா அப்படி இல்ல ஆமாண்டா டே இல்ல ஜாக்கே தலைவர் பீடி எடுத்து வேலை போறாரு, வாசாமின்னு வருது ஆள சாமின்ட்டு போயிருப்பாங்க தேட்டர் அதான். ஆனா இல்ல என்ன கேட்டா அனிருத் முதுகெலும்பு மட்டும் இல்ல, ரஜினியோட குஞ்சாவே இருந்து ஓட வச்சிருக்காப்புல, எல்லாம் செத்து போயிருப்பாரு என்ன கேட்டேன். இந்த ஆரம்பத்துல இருந்து இதான்டா சொன்னேன், அதான் அனிருத் சொன்னேன், அவனே ஒத்துக்கிட்டானே. இல்ல நம்ம பசங்க என்ன தெரியுமா, இல்ல சிவராஜ்குமார் இது எல்லாரும் போட்டாலும் அனிருத் தான் அங்க செதுக்கிறது. ஆனா இதுல இன்னொருத்தவன் இருக்கான், அனிருத்தை வச்சு விவேகம் தருவான் தேவடியா பையன். எவ்வளவு டேலண்டான டைரக்டர் மியூசிக் டைரக்டர் போனாலும் எனக்கு சத்தியமா இல்ல எல்லாரும் இப்ப நான் எவ்வளவு பெரிய அனிருத்துக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எனக்கே அனிருத் பாட்டு பிடிக்காத பாட்டு என்ன தெரியுமா, இதுல வேற காஜல் அகர்வால் வேலை அசிங்கப்படுத்தாங்க சிவா. எனக்கு காஜல் அதான் சொன்னேன் கேலரியில போட்டோ. காஜல் போன்ல ஒரு ஆசஸ் ஜென் போன் ஒரு போன் இருக்கும், அந்த போன்ல காஜல் இடுப்பு போட்டோலாம் நான் நிறைய வச்சிருப்பேன், பாக்க அவ்வளவு அழகா இருக்கும். சத்தியமா இதான் உண்மை, சொல்றது கேளு. இல்ல விவேகத்தை பார்த்துட்டு இடுப்பு போட்டது எல்லாத்தையும் டெலிட், ராம் சரண் கூட இருக்கு அந்த படத்துல எல்லாமே டெலிட். சொல்லு நிதிஷ். எனக்கு எதுக்கு ப்ரோ அந்த என்ஜினியரிங் போட்டோ அனுப்பிச்சு விட்டீங்க? இல்லப்பா பிடிக்கல நீங்களே இப்ப சொல்லுங்க. இப்போ ஓகே பிடிச்சிருக்கு. ஆனா இல்ல நிதிஷ பாக்கும்போது எனக்கு டேய் இரு சரி நீ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மொபைல் பிராண்ட் அது வந்துட்டு சாம்சங்ல வந்துட்டு ஒரு இந்த பேசிக் டச்சை விட அந்த அதான் என்ன சொல்றது நெயில் டச்னு ஒண்ணு தெரியுமா மாடி, அது சில பேர் தான் தெரியும். நெயில் டச்னு ஒண்ணு இருக்கும், அது வந்துட்டு விண்டோஸ் போன் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது. அதுவும் என்ன சொல்றது, அது எங்க அண்ணன் யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி ஆச்சு, புரியுதா? ஏதோ நம்மளுக்கு வந்துச்சு நம்ம ஏதோ யூஸ் பண்ணது. மத்தவங்களுக்கு யாரு விண்டோஸா இல்ல ஆண்ட்ராய்டா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்? நான் ஆண்ட்ராய்ட் தான். இல்ல நம்மள ஆண்ட்ராய்ட் தான். விக்னேஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க. நான் பழைய ஆள் நீங்க. ஃபர்ஸ்ட் அந்த நோக்கியா பிளாக் அண்ட் செட் தான். இல்ல விக்னேஷ் ப்ரோ எடுத்துங்க, பிசி ஓல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது லவடே கோபாலகளான்னு.
இல்ல 2100 நினைக்கிறேன். அந்த போன் மாதிரி நேம் கூட மாத்திருச்சு. நான் கரெக்டா யாருக்கா இந்த மைக்ரோ எனக்கு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் வாங்கின ஃபர்ஸ்ட் போன் மைக்ரோ இதுல ஒரு நிமிஷம் நான் ஸ்கூல் படிக்கும் போது பிளாக்பெரி போன் அவ்வளவு ஃபேமஸ். சோஷியல் மிஸ் வந்துட்டு சொல்லும், நீங்க வந்துட்டு பிளாக்பெரி போன் அந்த மாதிரி சிஸ்டம் இதெல்லாம் வந்துட்டு பெருசா பேசும். அது வந்துட்டு என்கிட்ட இதெல்லாம் இருக்குது பாருங்கன்னு ஒரு புளித்தி புண்டையா காட்டும். அப்ப ஹைலைட் என்னன்னா, துப்பாக்கி படத்துல விஜய் வந்துட்டு பிளாக்பெரி போன் தான் வச்சிருப்பாரு. நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம வந்துட்டு ஸ்கூல்ல முடிக்கும் போது நம்ம பிளாக்பெரி போன் வாங்கலாம்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. பார்த்தா நான் ஸ்கூல் முடிக்கும் போதெல்லாம் ஆண்ட்ராய்டு எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு, மார்ச் போன் எல்லாம் விட்டானுங்க. அப்பதான் ஆண்ட்ராய்டு வாங்கினேன். நான் எங்க அப்பா யூஸ் பண்ண சோனி எரிக்சன் தான் யூஸ் பண்ணேன். நான் இல்ல டே, நான் யார் தெரியுமா, வீட்டுக்குள்ள பெரியமா வீட்டுக்கு போயிட்டு நோக்கியா போன்ல ஸ்னேக் கேம் ஆடுப்பேன். ஸ்னேக் பாம்பு கேம். சோனி எரிக்சன் அப்புறம் நோக்கியா நிறைய. நான் ஆண்ட்ராய்டு போன் வாங்கின ஃபர்ஸ்ட் கேம் அந்த கார் டிரைவிங் கேம் தான். ஆஸ்பால்ட் செமையா இருக்கும். நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது வந்து ஸ்பைஸ். கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஆனா அது வந்து ஐபிஎல்லோட பிராண்ட் அம்பாசிடரா இருந்தாங்க ஃபர்ஸ்ட். ஓகே, எத்தனை பேர் கோச்சடையான் கேம் கேள்விப்பட்டிருக்கீங்க? இருக்கு ப்ரோ, உண்மையில கோச்சடையான் கேம் இருக்கு. ஆமாப்பா, அந்த 2014 எத்தனை பேர் டொகோமோ யூனிகார்ன் யூஸ் பண்ணீங்க? டொகோமோ சிம் இருந்துச்சு. அது ஒரு நோக்கியா C1 ஒரு போன்ல. ஆக்சுவலா அது பேரு யூனிகார்ன் கிடையாது, யூனினார். இன்னுமே ப்ரோ டேய் ஜாக், இன்னுமே ஒரு டொகோமோ சிம் எனது வந்து இது இருக்கு. அது இது பண்ணி இப்ப ஏர்டெல் வோடபோனா மாத்தி MEP வோடபோனா மாத்தி இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்ல யூஸ் பண்றாங்க. எங்க அதான் அஜித் குமார் இப்ப வந்துட்டு பட்டன் போன் தான் யூஸ் பண்றாராம். டச் ஒரு வாங்குனதே இல்லையா? கேள்விப்பட்டல எப்படியா பசங்க இன்னுமே யாராவது பட்டன் போன் வச்சிருக்கீங்களா? பட்டன் போன் என்கிட்ட 1100 இருக்கு. அப்பா செம போன். கடை இருந்துச்சுடா, அது ரீசார்ஜுக்கு அதுக்கெல்லாம் வச்சிருந்தேன். அது அப்படியே இருக்கு. ஆனா பல கேம்லாம் ஆன் போல இருக்குடா. இந்த கான்ட்ரா டெக் ஸ்னேக் கேம் அந்த வீடியோ கேம் அதெல்லாம் சொல்றேன். விக்னேஷ் ப்ரோ ஞாபகம் இருக்கா? நம்பர் லாக் ஆயிரும். நம்பர் லாக் ஆயிட்டா கடையில தான் கொடுக்கணும் தெரியுமா? நம்ம போன் மாதிரிலாம் இல்ல, ஆண்ட்ராய்டு மாதிரிலாம் இல்ல. அலெக்ஸ் தெரியும் தானே, இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல திருப்பி எல்லாமே ரிமூவல் பேட்டரி தான் வரப்போகுது ஆண்ட்ராய்டு மொபைல்ஸுக்கு. ஆமா எல்லாத்துலயுமே ஐபோன்லயும் அது இதே கொண்டு வர போறானுங்க, ரூல்ஸே கொண்டு வர போறானுங்க. ரிமூவல் பேட்டரி வந்து கொஞ்சம் டேஞ்சர். ரிமூவல் பேட்டரி தான். அது பேட்டரி போயிடும்டா. ரிமூவல் பேட்டரினா நல்லாவே இருக்கு. சிம் எடுக்கிறதுக்காக ரிமூவ் பண்ணி போலா போயிடும் பேட்டரி. இப்ப திருப்பி கொண்டு வர மாதிரி இப்ப பாரு, யூரோப்பியன்ஸ்ல வந்து ஐபோன்ல டைப் சி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு போன் ரிமூவல் என்ன பண்ணா, போன் வாங்கும்போது பேட்டரி வந்து திருப்பாச்சி மாதிரி இருக்கும். எடுத்து திருப்பதி மாதிரி ஆயிடும் கட்சியில. அது பாட்டு கண்டு வரும் திருப்பி போட்டு. அதனாலதான் வந்து டைப் சியை கொண்டு வந்தானுங்க இப்ப. ஆனா விக்னேஷ் ப்ரோ உண்மையிலே வந்து இந்த ராய் பண்ட்ரோல்ஸ் கூட ஒரு மீன் போட்டிருப்பான். ஏன்னா என்னதான் வந்துட்டு மென்டல் ஓத்தாலும் ஆமை ஓக்குற சுகம் கிடைக்கலன்னு. அப்படின்னா உண்மைதானே? அது எனக்கு ஏன்னா நம்மளுக்கு கண்டென்ட் அதிகமா தெரிஞ்சது ஆமா தானே. ஒரு 20 வருஷம் தெரியும்ல. ரஜினி கேட்டா 10 வருஷம் தெரியும் ஒருத்தருடைய பையன். அப்புறம் யூனிவர்ஸ் பேச்சு கொஞ்சம் ஒரே நிமிஷம். யூனிவர்ஸ் பேச்சு எதை திட்டு இருக்கீங்க? பாவம் அவரு. அது நம்ம பேச்சுதான். அதுவும் கேக்குதா? அதான்டா நீ யூனிவர்ஸ் தேவையில்லாம் திட்டு இருக்காங்கன்ற அன்வான்ட். அது ஃப்ரீயா விட்டுறணும். ஆக்டர் யூனிவர்ஸ் பேச்சு தினம் 3 படம். போர்ட்ரேட் ஆஃப் ஆண்ட்ரியா பாமலா, மோஸ்ட் டிஸ்டர்பிங் எரோட்டிக் த்ரில்லர் மூவி. அலெக்ஸ் ப்ரோ தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க. இல்ல வர ஸ்ட்ரீலியல நடிச்சதே வந்து ஸ்ட்ரீலியல தான் போயிடுது அதிகமா. எனக்கு தெரியல ப்ரோ மேல நம்பிச்சிருக்கானே. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது.
இல்ல ஏன் டிஎல் ஃபுல்லா கிருத்தி செட்டி விக்னேஷ் ப்ரோ போடுறதா இல்ல ப்ரோ நான் அதை கேட்கல. என்ன சொல்றது பயங்கரமா இருக்கு படம். என்ன பேய் படம்? படமா? டேய் ஜாக் மேல. இல்லடா என்னடா மேல தலைவர் ஃபேனா இருக்கானுங்க. நிதிஷ் என்னது இது? எல்லாம் தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ். ஏய் இல்ல இல்ல ப்ரோ யோசிச்சு பாரு. இல்ல 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 ப்ரோ இல்ல போடு கோட் இருடா. கோட் போடு கோட் ரஜினி மச்சான் கோட் ரஜினி பண்ணு. கடைசி படத்துக்கு கவுண்டர் இப்படிதான் இருக்குன்னு கேட்டா ரஜினி அண்ட் his friends classmates ஒரு டவுட்ரா. இந்த மென்டலானுங்கெல்லாம் என்ன கேட்டா இவனுக்கு கையடி இது கஷ்டப்பட தேவையில்லை. ஆல்ரெடி கை நடுங்கும். குஞ்சில வச்சா போதும் போல. நான் பாட்டுக்க பாரு. ப்ரோ நான் சும்மா கேக்குறேன். இந்த ட்விட்டர்ல ரஜினியும் விஜய் ஃபேன்ஸ் எப்போ சண்டை ஆரம்பிச்சிட்டு தர்பார் எண்டுல இருந்து சொல்லலாம் என்ன கேட்டா. நான் இருந்ததை வச்சு சொல்றேன். அப்பத்துல இருந்து இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அந்த பேட்டை விசவசம் டைம்ல பேட்டை தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணோம். அந்த டைம் ஃபுல்லா அஜித்தை போட்டு ஊத்துனோம். அப்புறம் தர்பார் என்னாச்சுன்னா தர்பார் வந்துட்டு பிகில் ரெக்கார்ட் அடிச்சதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போயிடுச்சு ஒரு கான்ட்ரவர்சி. ஆனா அடிக்கவே இல்லை. அதான் பிகில் வந்துட்டு எல்லாருக்கும் 300 இது பண்ணி இந்த தேடியா பசங்க வந்துட்டு 375 போட்டிருந்தானுங்க. அது ஏச்சகலத்தனமா சண்டே ஆயிடுச்சு. கடைசியில என்னாச்சுன்னா அதான் லாங் பிரேக் எல்லாம் முடிஞ்சு மாஸ்டர் அண்ணாத்தே சரியான அடி தெரியுமா. அதாவது ரஜினியை புதகுழியில தள்ளி வேடிக்கை பார்த்தது அன்னைக்குதான். அதெல்லாம் பெரிய சண்டை மாஸ்டர் அண்ணாத்தே. ப்ரோ ஆனா பீ கண்ணு ஜெயிலர் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் தானே அது ஜெயிலர் ஆடியோ லான்ச்னு சொல்ல முடியாது. சும்மா தலைவர் மாதிரி மென்டல் மாதிரி பேசுனா இல்ல அந்த தேவடியா பையனும் பூல இது வந்துட்டு அது வேற விஷயம். அதுக்கப்புறம் நடுவுல வந்துட்டு இந்த கான்ட்ரவர்சி பீஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு அப்ப அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் கலாச்சது எல்லாம் இருந்துச்சு. உன்னை கேட்டா விஜய் ரஜினின்றது வந்துட்டு இருந்துச்சு. போக்கிற டைம் அதெல்லாம் இருந்துச்சு. இப்பெல்லாம் இருக்காது. என்ன ஒரு விஷயம் நான் இங்க ஓப்பனா சொல்றது என்னன்னா இவங்க இந்த பொலிட்டிக்கல் இதுக்காக பாத்தீங்கன்னா இவரை அஜித் தான் பாத்தீங்கன்னா தளபதிக்காக நிறுத்த பார்த்தாங்க. ஓகேங்களா. ஆனா அவரே அங்க சுத்தமா இது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சுத்தமா ஒண்ணுமே இல்ல டம்மி ஆயிட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அடுத்த யாருன்னு சொல்லிட்டு தான் அவர் ரஜினி சாரை கொண்டு வந்து இவங்க நிறுத்தினது. இப்ப வரைக்கும் அதை அவர் ஒரு இதுவா யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர அவருக்கு இவரு ரஜினி சைட்ல இருந்து மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற அந்த பொலிட்டிக்கல் இது சரி அந்த இன்டர்வியூவா இருக்கட்டும் யூடியூப் சேனல் இது எல்லாம் எங்களை விட சாருன்னு நீங்க தான் அடிக்கிறீங்க அதிகமா. இல்லைங்க அவர் யூஸ் பண்ணிக்கிறாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவர் 5 வருஷம் செலவு பண்ணல. ஓகேங்களா. ஆனா பத்திரிகைக்காரன் எல்லாம் பாத்தீங்கன்னா அகேன்ஸ்டா பேசுவானுங்க. இந்த இது எதுக்காகன்னா அது வேற ஒரு ரீசனுக்காக. ஆனா நம்ம போக்கஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு ரஜினி இல்ல ப்ரோ என்ன கேட்டா இல்ல ப்ரோ இப்ப ரஜினின்றது வந்துட்டு அரசியலுக்கு வர சொல்லிட்டு ஊரே ஏமாத்திட்டு நான் ஸ்கூல் 12th படிக்கிறேன்னு நினைக்கிறேன். எப்ப 12th நினைக்கிறேன். ஆமா எண்டு டைம்ல அரசியலுக்கு வரப்போ ஒண்ணு பாலிமர்லாம் நியூஸ் போயிட்டு அதான் இந்த பேசினுக்கிறானே. அதாவது நான் ஓடி போயிட்டா எனக்கு கோலன்னு சொல்லுவாங்க. அப்பதான் டைலாக் வர்றான். எனக்கு அப்ப தெரியாது ஓடி போவான்னு. என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்துட்டு அப்ப போன் பேசுவான். என்னன்னு கேட்டா உண்மையில ரஜினி அரசியலுக்கு வந்துருவான். எதிர்கட்சியாவது ஆடியோன்னு பேசினுப்பான். அந்த மாதிரி எல்லாம் பேசுவான் ஃப்ரெண்டு. அப்பதான் தெரிஞ்சது இதான் தலைவர் வர்றாரு அறிய விடுறாரு அண்ணாத்துக்கு அப்புறம். அண்ணாத்துக்கு முன்னாடி விட்டான்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் குபீர்னு ஆயிடுச்சு ப்ரோ. ஏன்னா அவ்வளவு ப்ரோ என்ன கேட்டா சோசியல் மீடியா முழுக்க அப்ப எல்லாம் வந்துட்டு இதான் டாக்கு. ரஜினி அரசியலுக்கு வருவாரா ஃபுல்லா தான் இருக்கும். ரஜினி அரசியல் கோமாளி படத்துல கலாச்சிருப்பானே நீங்களே பாத்துருப்பீங்க. இல்ல அவர் கடைசி வரைக்கும் அரசியலுக்கு வரணும்னே இது கிடையாது. ஒரு காலத்துல ஒரு ஆசைப்பட்டாதான் இடையில எப்பன்னா அந்த இது பேர் என்னது அந்த காலா கபெல்லாம் வந்துச்சுல்ல அப்போ ஒரு மோட்டிவ் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வேற ஒரு பார்ட்டி அதாவது நான் எப்படி சொல்றேன்னா டிஎம்கே கிடையாது. ஓகேவா. ஆனா அவங்க ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அவர் எப்படியாச்சும் கட்சி ஆரம்பிக்க வச்சு அவரை அதை ஆக்குபை பண்ணிடணுன்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரும் பாத்தீங்கன்னா இடையில அறிக்கை கொடுப்பாரு. இப்ப காலையில ஒரு கொடுப்பாரு. ஓகேங்களா. அது இன்னும் ஒரே மணி நேரத்துல அதை மாத்தி இது கோமாளியில வந்துட்டு மென்டல்ல கலெக்ஷன் பார்த்தா கோமாளி படம் நேர்கொண்ட பார்வை ஊத்துச்சு. சென்னை கலெக்ஷன்ல நிறைய கலெக்ஷன்ல இன்னொரு விஷயம் அவர் தூத்துக்குடி இஷ்யூ கூட அவர் இது பண்ணும் என்ன சொல்றது போகணும்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த அளவுக்கு எல்லாம் போய் பாக்குறவரும் கிடையாது. ஓகேங்களா. ஆனா அவர் போனதுக்கு எல்லாருமே ஒரு பொலிட்டிக்கல் ரீசன். ஆனா அவர் மேபி அவரை ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்துல போய் ஒரு கருத்தை சொல்லிருக்கலாம். ஏன்னா அவர் கைபொம்மை தானே. ஓகேங்களா. எந்த கட்சி எது சொல்றதோ இல்ல என்ன கேட்டா இல்ல இப்ப நீங்க
இப்போ உங்ககிட்டயே ஒண்ணு சொல்றேன். ஏதாவது ஒண்ணு தப்பா இல்ல அவருக்கு தப்பா சொல்லுவீங்க. கடைசியா என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சு இந்த கோவிட் டைம்ல அந்த கிட்னி மாத்திருந்து அதெல்லாம். சோ அத வச்சு அவர் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் பாடி ப்ரோ ஒரு தாங்காது. நிமிஷம் இதுக்கப்புறம் இல்ல பாத்தீங்கன்னா ஏசா அதான் நாலு நீங்க அனாதை அட்டாக் போடுவானுங்களாம். அது கவுண்ட் எவ்வளவு இருக்குதுன்னு பாத்துட்டு நாங்க உட்காரதா வேலை. எவ்வளவு போடுவானுன்னு தான் தெரியல. அவங்க கூட சந்தான பிரான்ச் போடுறானுங்க. ஜாலியா இருக்கும். ஆனா சத்தியமா அதெல்லாம் கேவலம் கேட்டா எஃப்சி இது லைக் வருது. தான் போனேன். ஆனா ப்ரோ இது வரைக்கும் என்ன கேட்டா ஜெயமரு கீழே போனது கூட வந்துட்டு இந்த சந்தானத்துக்கு கீழே போனா இந்த பாடுறோம். ஒரு அசிங்கா எனக்கு இது வரைக்கும் டவுட்டா இவன் டயர் ஒண்ணு ப்ரோ பாக்ஸ் ஆஃபீஸ் கூட ஓகே. ஆனா முதல்ல அந்த ஆளோட மூஞ்சி ஃபிட்னஸ் பாருங்க. அவன் ஃபேன்ஸ்னாலே பார்க்க முடியாது ப்ரோ. சரி இப்போ நான் ஒரு கம்பேரிசன் பண்றேன். லியோல இந்த சஞ்சய் தத் கேரக்டர் இருக்கார்ல, அவரோட வயசு என்ன ஒரு 65 இருக்கும்ல. அவரோட வயசுக்கு எவ்வளவு ஃபிட்டா இருக்காரு, எவ்வளவு மாசா இருக்காரு. நல்ல ஒரு குத்து குத்தனா அஜித் எல்லாம் வைகுண்ட போயிடுவான்டா அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ், நல்ல ஒரு மாசா இருப்பாரு. இந்த அஜித் புண்டாமாவனை பார்த்தாலே வாந்தி வேற வருது. சரத்குமாரே வாரிசு அப்பா போட்டடிக்கணும். டேய் நல்ல இல்ல இந்த சொன்னதுக்கு தேங்க்ஸ்ரா. டேய் மத்த இருக்கு அதை கேப்ஷன் போடுறேன். வாரிசுல விஜய் காம்படிஷன் அஜித் கிடையாது, சரத்குமார் காம்படிஷன் தான். அவன் சரத்குமார் கிட்டே 300 கோடி தரா மத்த வர இருக்கு. இது எப்படி தெரியுமா இருக்கு? சரி ஹிந்திக்கு அவ்வளவு தூரமா போக வேணாம். இப்ப நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர் ஒரு 60 வயசு தான். அர்ஜுன்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் என்ன ப்ரோ நீங்க? சரத்குமார் அர்ஜுன்லாம் ஃபைட்டர் ப்ரோங்களா எப்பவுமே உடம்பு. சியான் விக்ரமே ஒரு 57 வயசு. ஆனா அவரே கொஞ்சம் ஃபிட்டா இருக்காரு. ஆனா யோசிச்சு பாருங்களேன், இல்ல 57 வயசு கால்ல சர்ஜரி ஆயிருக்குது. இது வரைக்கும் வெளியே வந்துட்டு என் கால் வலிக்குது, கால் சர்ஜரி எதுவுமே சொன்னது கிடையாது. ஃபிட்னஸ் பத்தி வெளியே அவ்வளவு புழுத்தனதும் கிடையாது. முதுகுல ஆபரேஷன், குட்டில ஆபரேஷன்றான். விவேகத்துல அவுத்து போட்டு நிப்பான் சார். ஒரு கீரல் இல்ல தெவிடியா போயிருக்கு. இதுல வேற இந்த வலிமை மேக்கிங் வீடியோ அஜித் சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்த ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ற புண்ட. எஸ் சார் சொல்லு. ஐயோ அத வேற கலாட்டா சேனல்ல பேண்ட் கிழிஞ்சு போயிருந்தது. அதெல்லாம் போட்டானுங்க. அதான் தலை பேண்ட் கிழிஞ்சிச்சு ஸ்டண்ட் பண்ணிட்டு. என்னடா பெருமை இதுல? சூத்து கிழிச்சு வந்தது என்னடா பெருமை? இப்ப இல்ல டாம் குரூஸே உள்டானது. ஏன் கீழே உள்டான் தான் டாம் குரூஸ் அப்படிதான் சொல்லுவானுங்க. சுக்குதிங்க. ஆனா சத்தியமாடா எஸ் அது சென்டிமெண்ட். நீங்க சரத்குமார்லாம் வேண்டாம், அதே வாரிசு படத்துல பிரபு இருப்பான் பாருங்க, அவனை கம்பேர் பண்ணுங்க அஜித்தோட. டேய் கதவை சாத்துற பிரபு வச்சுலாம் அடிக்கிறீங்களாடா தலைய. அவங்கிட்டே 300 கோடி இருக்கு. யாருமே யோசிக்காத ஆங்கிள் யோசிக்க கூடாது. ஓகேவா? ப்ரோ சரத்குமார் ஆக்ஷன் கிங், இன்னொருத்தன் விக்ரம், இவனுங்களா எவ்வளவு பெரிய ஆளுங்க. பிரபுவை வச்சு அடிப்போம் ப்ரோ நம்ம அஜித்த. அவங்கிட்டே 300 கோடி இருக்கு. நிதிஷ் ப்ரோ, நிதிஷ் மச்சான் மாஸ் மச்சான். இரு ஷாம் இருக்கான். ஷாமுகிட்டே 300 சரி ஷாமோட இல்ல ஏசா. ஆமா வந்துட்டு இப்ப லுக்ல ஃபர்ஸ்ட் லுக் வந்தா எப்பறா இருக்கும்? விடாம போச்சு. என்ன கேட்டா ஈ மாதிரி இருக்கும். அவனுங்களே டிபில வைக்க மாட்டானடா. கண்டிப்பா எழுதியே தர வைக்க மாட்டானே. நான் எப்படி பாருனா தமிழ் சினிமா வரலாற்றுலயே வந்துட்டு ஒரு படத்தோடைய பேர் என்ன டைட்டில் ஹீரோவுடைய முகம் இல்லாம வரவே வராது ப்ரோ. ஒண்ணு வீடியோ வரும், வீடியோ ஏதாவது ஒண்ணு வரும். அந்த மாதிரி ஏதாவது எந்த ஆக்டரா இருந்தாலும் சரி, இல்ல ஃபர்ஸ்ட் லுக் வந்துடும் கோட். இது எந்த ஃபர்ஸ்ட் லுக் இருந்தாலும் சரி, வெறும் தம்மா தொண்டு விடாம வச்சுன்னு போட்டு பின்னாடி தாய் பாச உருட்டி விட்டுக்கிறான் ப்ரோ. இவெல்லாம் விளங்குவான்னு நினைக்கிறீங்க? இது உருப்பிடும்னு நினைக்கிறீங்க? விடாமுயற்சின்னு போட்ட படத்துக்கு நான் அவனுக்கா அது கிடையாதுடா. இல்ல விக்கி கிட்ட கொடுத்தா படமே எடுத்து முடிச்சிருப்பான்டா. அவனுங்க லிரிக் வீடியோலயே அனிமேஷன் எல்லாம் பண்ணி விட்டானடா. இதுல ஏதோ வலிமையா இந்த வலிமை வேற கூகுள்ல இருந்து காப்பி பண்ணிருக்கா. ஹெல்மெட் தெவிடியா பையன் கூகுள் போட்டோ எடுத்து ஒருத்த வீடியோ பண்ண பாடு. அதையாவது நல்லா பண்ணானா, அது வேற விஷயம்.
அது 2 வருஷம் கழிச்சு வந்த அப்டேட்ரா அது. அவனுக்கு டேய் மனசு ஆனா எப்படி இருந்திருக்கும். சத்தியமாடா டேய் இல்ல 2 திரும்பி வருஷம் வந்தது. கழிச்சு அப்டேட் வருது, 3 வருஷம் கழிச்சு படம் வருது, எல்லாமே கன்றாவே ஆகுது. அப்ப மன உளைச்சலே யோசிச்சு பாரு. மனோஜ் எல்லாம் அழுதுட்டான்டா பாவம். அதாவது எதிரி கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு மொத்த பேர் சொல்லுவாங்க, ஆனா எனக்கு ஜாலியா இருந்துச்சு. உனக்கு ப்ரோ இந்த தங்கம் இருக்கால, தங்கம் அந்த தங்கம் முட்டு எவ்வளோ முட்டு கொடுத்தான் ஹெச் வினோத்துக்கு. இப்போ விலைமைக்கு அப்புறம் இப்பதான் வினோத் ஒரு ஆமா ஆள் புண்டே தங்கம் இல்லை எங்கடா லோகேஷ் டேய் தான். யாரோ பாத்தீங்களா தங்கம்? ப்ரோ எனக்கு ஒரு டவுட். இந்த ஸ்பேஸுக்கு மட்டும் இப்ப அஜித் வந்து இதெல்லாம் நம்ம கேட்கத்தான் என்ன பண்ணுவான்? டேய் இல்ல அதுல நியூஸ் பேப்பர்ல டேய் வராது, இருடா தூக்கு மாட்டி டேய் சாவுன்னு. அஜித் ட்விட்டர் யூஸ் பண்றான்ல, நீ வேற நடுவுல சொன்னானுங்க. தலை ட்விட்டர் யூஸ் பண்றாருப்பா. எல்லா நடுவுல ஸ்பேஸும் சொல்றேன் கேட்டு இல்ல தான் இருக்கு, உண்மைடா எல்லாம் அவன் பண்றாரு. யூஸ் பண்றான். அஜித் கேட்டு உயிரோடவா இருக்கான்? பாத்துருவாங்க. கேட்டு உயிரோடவா இருக்கான்? டவுட் தான். அஜித் ஆனா மட்டும் டேய் தூக்கு வச்சு கேட்டா போராடுங்க. இல்ல இப்ப ஏன் ட்வீட் ஏதோ இந்த ஏசன் ட்வீட் ஏன் யார் ட்வீட் ஏதாவது யார் ட்வீட்டை பார்த்து அஜித் வந்து சந்தான ஃபேன்ஸ் ட்வீட் எல்லாம் பார்த்து சந்தான ஃபேன்ஸ் இல்ல ட்வீட் எல்லாம் பார்த்து வந்துருப்பாரு சந்தான தலை. ஃபேன் ட்வீட்டை விடுறா. எனக்கு என்ன என்னடா நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஆப்போசிட் ஆர்மி அடிச்சா தலை டென்ஷன் ஆக மாட்டாரு. ஆர்யா ட்வீட்டை பார்க்க சொல்றா தலைய. இவன் யாரு ஃபேன், இவன் எப்படியா போய் நம்மளே உட்காரான். ப்ரோ நானும் பார்த்துருக்கேன். ஜிவி பிரகாஷோட பழைய ட்வீட் ஆமைய சூத்தரிச்சிருப்பான். ப்ரோ ஜி பிரகாஷ் எப்படின்னா டையாட் தளபதியில வந்துட்டு பீக்ல இருப்பான். தளபதியின் பாட்டு எல்லாம் தளபதி ஜி பிரகாஷ் உதயநிதி ஸ்டாலினே அடிச்சிருக்காருயா. உதயநிதி ஸ்டாலின் ஜி பிரகாஷ் ஜிவி எப்படின்னா அப்புறம் சொல்லு நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஆளு ரத்னகுமார் ஒரு பழைய ட்வீட் பாருங்க பாருங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் தெரியும்ல, இவன் வந்து அறிக்கை விட்டால இனிமேல் என்ன தலைமை கூடாதீங்க. அன்னைக்கு போட்டு கலாய்ச்சிட்டான் தெரியுமா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ். அன்னைக்கு ஒரு ட்வீட் யாருங்களா செம்ம ட்ரிகர் ஆயிட்டானுங்க. எனக்கு ஒரு டவுட். ட்விட்டர் யூஸ் பண்றான்றீங்க, டிடி ரிட்டர்ன்ஸ் கீழே இருக்குன்னு தெரிஞ்சவன் உயிரோடு இருக்கானா அவன்? என்னடா நீ டேய் இல்ல அதாவது தலைக்கு பழகிச்சுப்பா. கோமாளி படத்துக்கு கீழே இந்த கோமாளி அவன். ப்ரோ நேத்து டிஆர்பில பார்த்தா கோவை சரலா காலி கீழ இருக்கா. ஆனா இல்ல இல்ல டேய் ஏசா விக்னேஷ் ப்ரோ. சரி இது விக்னேஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இருக்கீங்களா? தூங்க போறேன். கீர்த்தி செட்டி கொஞ்சம் கனவுல வர சொல்லுங்க. கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடணும். இல்ல கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடணும். இல்ல நான் சொல்லுவேன் ஏதாவது கோச்சிங்க. நான் என்ன கேட்க வந்தேன்னா, இந்த ஆமை இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் கலாச்சாரம் இருக்குமே, உண்மையிலேயே ட்விட்டர் யூஸ் பண்ணா சத்தியமா கொஞ்ச நாச்சும் தெரிஞ்சிருப்பான். அதாவது இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல எப்படி இருக்குது, விஜய் வந்துட்டு என்னென்ன டேரக்டர் செலக்ஷன் பண்றாரு, மத்தவங்க லைன் அப் எப்படி இருக்குது, அவன் அப்டேட் எப்படி தரான், அது கூட தெரியாதா? ஃபேன்ஸ் எல்லாம் செருப்பு புண்டைய கூட கேவலமா பாக்குறான். செருப்பு கூட அவனை மாட்டின்னு போவாங்க ப்ரோ. என்ன கேட்டா ஃபேன் இல்ல விக்னேஷ் ப்ரோ நீங்க இருக்கேன்றீங்க. அங்க ஒருத்தன் லதாவை நினைச்சிட்டு இருப்போம். லதாவை கையடிக்கிறது ஜாக்கு மட்டும்தான். வேணா ஏசா நீ வேணா மனோஜ் கூட்டலாம். லதாவை அந்த மனோஜ் ரெக்கார்ட் அனுப்புறா புண்ட. இது ஒரு லூஸ் கூலி. அடி அது டைம் லைன்ல தான்டா இருக்கும். அவனும் சைடு தான்டா போட்டானுங்க. இருந்துச்சுடா அது எங்க ஃபேன் போட்டுருந்தான். ஏய் எனக்கு ஒரு டவுட்ரா, இந்த குடுவா எப்படி அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணான்? அவனே அஜித் ஊம்பனான்னு ட்வீட் போட்டான் ஒரு டைம். அஜித்தா இல்ல அவன் அன்னைக்கு பேசுறது யாராச்சும் யாராவது கேட்டீங்களா? அஜித்தா நானா பாக்குறேன் போட்டு அஜித்தா நானா பாத்துக்கிறேன்ட்டான். எனக்கு அப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு. சில பேர் அஜித் ஊம்பனான்னு போட்டது இவன் இல்லைன்னு நானுங்க. ஆனா நீங்க அவன் பேசின பேச்சை கேட்டு சத்தியமா போட்டிருப்பான். இவன் தான், வேற ஆள் கிடையாது. பேருக்கு கேஸ்ட் ரீதியா சப்போர்ட் பண்றவன்டா அவன். மாட்டுதான் நீ ஃபேன்ஸா? ஆமா அவன் வந்து அஜித் ஒரு பர்சனலா லைக் பண்ணல, அப்பர் கேஸ்ட்ல இருக்கா சப்போர்ட் பண்றான். சென்னையில வந்துட்டு இன்னும் அதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க ப்ரோ. இன்னும் நம்பிட்டு இருக்கானு ப்ரோ இந்த பாடுங்க. எனக்கு அதான் புரியல. இன்னும் நிறைய பேர் இருக்கானு ப்ரோ. நீங்க வேற எதுக்கும் இப்ப ரீசெண்டா இது போச்சு இல்ல தேவர் ஜெயந்தி, அது கூட நிறைய பேர் எடுத்து பேனர் எல்லாம் போட்டிருந்தாங்க.
அஜித் வரணும் பேனர் வச்சிருக்கீங்க. டைவர்ஸா புரியல. தேவர் ஜெயந்தி நடந்ததுலடா இப்ப கடைசியா, அதுல கூட அஜித் வரணும் பேனர்ல தேவர் நினைச்சு வாழ்ந்துருக்கானடா. ஆனா அவன் பாகிஸ்தான் வந்தேரு நீ யாருக்கும் தெரியல. ஏய் இந்த சிம்ஸ் வச்சு அந்த இது பண்ணி இருப்பானுங்கடா அந்த தேவர் ஜெயந்திய. சரியா இருக்கும். சிம்ஸ் இது வந்துட்டு வச்சு பொங்கல் ஒண்ணு போட்டிருந்தானுங்க. அதான் வாரிசு துணின்னு போட்டு வாரிசு வந்துட்டா வாரிசு சீரியல்னு கலாய்ப்பான் ஒருத்தன். அந்த சீரியல் கிட்ட செருப்படி வாங்கிக்கிறடான்னு திருப்பி கலாய்க்காது. சரி விக்னேஷ் ப்ரோ, ஜாக் அங்க போயிட்டானா? பார்கவன் போயிட்டானா? எனக்கு தெரிஞ்சு இல்ல ப்ரோ. எனக்கு கேட்டா அவன் டேட்டாவை கரெக்டா யூஸ் பண்றான் ப்ரோ. இப்ப 11:50 ஆகும் ப்ரோ. சில பேருக்கு வந்துட்டு போன்ல ஜிபி வந்துட்டு ஒரு 500-800 இருக்கும். அவன் போயிட்டு ஏதாவது படத்தை டவுன்லோட் பண்ணுவான். இந்த பாடி பிட்டு படத்தை போட்டுக்கிறான். நிறைய பிட்டு பட குரூப். எப்படா எப்படா இந்த டேட்டா யூஸ் பண்றீங்க? இந்த ஸ்பேஸ் மட்டுமே எனக்கு 600 MB 700 MB போதுரா ஒரு ஜிபில இருக்கு. போஸ்ட் பண்ற எனக்கே 600-700 போல. என்ன நியாயம் சார் இது? இது நானு மேக்சிமம் வந்து இந்த ஒய்ஃபை தான். இப்ப காலையில எழுந்து ஆன் பண்ணா ஒய்ஃபை தான். இப்ப நைட் இந்த மாதிரி ஸ்பேஸ் கேட்கும்னா மட்டும்தான் வந்து இது. ஏன்னா ஒய்ஃபைல வந்து விட்டு விட்டு கேக்குது. அதனால இந்த டேட்டா ஆன் பண்ணிக்குவேன். அஜித் ஃபேன்ஸ் ஓபனா கேக்குறேன். டாக் வேர் இல்லாம 1 மில்லியன் போடு பாப்போம். அவனா இல்ல போட்டோ அப்பயே வந்து உங்களுக்கு 50% காலி ஆயிடுச்சுன்னு போவாரு. 90% இப்ப காலி ஆயிடுச்சு. எவ்வளவு இருக்குது? என்ன 200 MB குதா? எவ்வளவு போடுறா? எவ்வளவு போடுறா? 2.5 ஜிபியா? என்னது 1 ஜிபிடா ஒரு நாளைக்கு? மொத்தங்களுக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 1 ஜிபியா? ஆமா வைஃபை இருக்குடா. வைஃபை குதா? எனக்கு வைஃபை இல்ல. ஆமா அதானே பார்த்தேன். 12th படிக்கும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு 1 ஜிபி போடுவேன். ஏன்னா அப்ப ஒரு நாளைக்கு 1 ஜிபியா? டேய் நாங்கெல்லாம் ஒரு மாசத்துக்கே 1 ஜிபி யூஸ் பண்ணுவாங்கடா. படிக்கும் போது 2018 நினைக்கிறேன். அப்போ 1 ஜிபின்றது ஓகே, எனக்கு கரெக்டா இருந்துச்சு. யூடியூப் யூஸ் பண்ணுவேன், கேம் ஆடுவேன், அவ்வளவுதான். நீ வேற 260 ரூபாய்க்கு தானே ப்ரோ ஒரு 3 ஜிபி தருவான் ஏர்டெல் 3G. எனக்கு வந்து நான் ரெகுலரா பண்றது ஒரு 4 days 5 days வந்து இது பண்ணிடுவேன். எனக்கு ஒரு நாளைக்கு வந்து 300 ரூபாய்க்கு. ஆனா எனக்கு ஒரு மாசத்துக்கு 55 ஜிபி. ஒரு மாசம் ஜியோ வரதுக்கு முன்னாடி எல்லாம் வைஃபையே 100 GB வந்து 1700 1800 சொல்லுவான் ஏர்டெல்ல. ஜியோ வரதுக்கு முன்னாடி ஜியோ ஓசினெட் ஒரு சிம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி வச்சிட்டாங்க. ஜியோ அந்த மாதிரி தான் வீடியோ. நல்லவேளை அந்த சிம் நான் 1 GB யூஸ் பண்ணோம் அப்பலாம். அதுதான் ப்ரோ. அப்பலாம் 1 மந்த்க்கு 1 GB யூஸ் பண்ணோம் ப்ரோ. இப்ப இல்ல வோடஃபோன்லயே நல்ல பிளான் ஆகுது. நைட் ஃப்ரீ டேட்டா இருக்குது. 12 மணில இருந்து 6 மணிக்கு ஓசி டேட்டா. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க யூடியூப் பார்க்கலாம்ங்களா? அதிகமா டேட்டா உங்களுக்கு லாஸ் ஆகுது. இல்ல ப்ரோ, நைட் ஃப்ரீ டேட்டா இருக்குது நல்லது. ஏன்னா படம் நைட் ஏத்தலாம். படம் ஏத்தியே சில இதெல்லாம் ஜிபி போகுது. இது என்னது, நான் கரெக்டா ஃபர்ஸ்ட் ஒரு புது போன் வாங்கினேன். ஐ மீன் ஜியோ லான்ச் ஆனப்ப அப்ப வாங்கும் போது ஒரு சிம்மு கொடுத்தாங்க. அந்த சிம்மு தான் இன்னி வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது காமெடி ஜியோ. ஆனா டேய் ஏசா ஆமா ஓட்டை இப்ப டேக் வரதா சார்? டேக் வரா என்னது டேக் காம்படிஷனு. அந்த நாய்ங்க போட்டு அதை கூட நாங்க அதிகமா போட்டாலே எப்படியும் மண்டி போட்டதான் அர்த்தம். உங்ககிட்ட மண்டி போட்டான், எங்க கிட்டயும் மண்டி போட்டான். மென்டல் கிட்ட ஏதாவது மண்டி போட்டிருக்கான். இல்ல இப்போ சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு தெரியுமா 2 பேருக்கும்? 10 நிமிஷம் முன்னாடிதான், ஒரு ஹவர் முன்னாடி ஒரு ஆம என்ன பண்றா, ஒரே ட்வீட்ல எல்லாரையும் வம்புல தூண்டா. அவசர அடி ரங்கால அவன் போய் காட் பண்ணி அடிப்பான். என்ன சொன்னா போய் பாரு, கோட்ல போய் பாரு, அவசர அடி ரங்கான்னு இருப்பான். அவன் திட்டி வச்சிருப்பான். அவனை புச்சி எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சான். இதானப்பட அதேண்டா சைடு ஊம்புறதுலாம்
உங்க தகுதி புண்டைக்கு ஏத்த மாதிரி நிறுத்துங்க. ஆமா ஆமா, அது அவங்களுக்குள்ள சண்டை போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல. ப்ரோ இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுருக்கான் ப்ரோ, மேல அமைச்சிருக்க ஆமா, மாதிரி. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்ததில்ல. இவன் யாரா இருக்கு போதி ஒரே ட்வீட்ல இல்ல எல்லாரும் ஹைலைட் என்ன தெரியுமா, 12 லைக்கு 11 குவாட் செம்மையா இருக்குல்ல. 12 லைக்கு 11 குவாட். இல்ல இன்னொருத்தவங்க குவாட் பண்ணா கரெக்டா இருக்கும். ஓம்புறதெல்லாம் உங்க தகுதி புண்டைக்கு ஏத்தவங்களோட நிறுத்திக்கணும். இந்த பக்கம் வந்தா உண்டை தெரிச்சிரும். என்னடா இவனுங்க இந்த அளவுக்கு மாஸ் காட்டுறானுங்க. அதாவது தனக்கு 4 ஃபேன்ஸ் தான்